எபிசோட் ஓப்பன் பண்ணால் லாஸ்ட் எபிசோடில் காட்டியிருப்பாங்க இல்லையா. ஸோ இப்போ இவங்க மொத்த பேரையும் முடிக்கிறதுக்கு அதாவது ஹாஸ்டல் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நம்ம பசங்க வந்திருக்காங்க. எங்கடா வந்திருக்கானுங்க அப்படின்ற மாதிரி அந்த அங்கிள் 2 கேட்கல அவனுங்க ஃபுல் கேங் டப்பை சுற்றி வந்துட்டு இருக்கானுங்கன்ற மாதிரி சொல்லல. ஒவ்வொருத்தரையும் காட்டுறாங்க. ஈஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம விஞ்சின் இருக்காப்ல, அதே மாதிரி வெஸ்ட் சைடில் நம்ம லோகன் இருக்கான், சவுத்தில் ஜே இருக்காப்ல, நார்த்தில் வேஸ்கோ இருக்கிறாப்ல, இப்படியே ஒவ்வொருத்தரும் ஒரு சைடில் இருக்கிறாங்களா. அதே மாதிரி அந்த பையன் இருக்கா இல்லையா, பையன் சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தான் சொல்லிட்டு இருக்கானுங்க. அவனை சிசின்னு கூப்பிடுறாங்க. ஏன்னா பார்க்கறதுக்கு ஹேண்ட்ஸமாக இருக்கிறானாமா. இப்போ என்ன பண்ணுறது, யாரை எந்த இடத்துல அனுப்புறது, எப்படி டிஃபென்ஸ் பண்ணுறதுன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கல. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இது எல்லாமே நான் ஏற்பாடு பண்ண ஸ்டேஜ் தான். அதுக்குள்ள டான்ஸ் யார் யார் எப்படி எப்படி ஆடுவாங்க, எப்படி எப்படி நெடி பண்ணுறது நான் தான் டிசைட் பண்ணுவேன். அந்த பிளான் எல்லாம் பக்காவாக போட்டாச்சு. நீங்கள் சைலண்டாக வேடிக்கை பார்த்தா மட்டும் போதும். இப்போ ஆரம்பிப்போமா இந்த மாஸ்டர் பீஸை அப்படின்னு அந்த ஜின் பையன் சொல்லிக்கிட்டு இருக்கையில வாலி மற்ற காத்துக்கிட்டு இருக்கான். அந்த விஞ்சினை காட்டுவாங்க. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா போட்டு ஒருத்தனை போட்டு சம்மடி அடிச்சுட்டு இருப்பாப்ல. போகிறவங்கலாம் பிடிச்சி அடிச்சு ஹாஸ்டல் பற்றின இன்ஃபர்மேஷன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கு அதை பற்றின பெரிய இன்ஃபர்மேஷன் தெரியவே தெரியாது. ஏனென்றால் ஹாஸ்டல் ஒரு பாயிண்ட் ஆர்கனைசேஷன் இல்லையா. ஸோ மேலே இருக்கவனை பற்றி பெரிய இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு எதுவும் கிடைக்காது. பிக் டேட்டை கூட நான் பார்த்தது கிடையாது. அப்படி ஒருத்தர் இருக்கார் மட்டும் தான் தெரியும். ஆனால் அது யார் எங்கே இருக்காங்க எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் எங்களுக்கு லீக் பண்ணவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கல. நீ லீக் பண்ணாத வரைக்கும் கை உடச்சிருவோன்ற மாதிரி விஞ்சின் புல் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வேஸ்கோ அதை பார்த்து டென்ஷன் ஆயிடான். என்னதான் அவனுக்கு பேட் கைஸாக இருந்தாலும் அவங்களை நீ அப்படி ட்ரீட் பண்ணனா நீயுமே அவங்களோட இடத்துல சேர்ந்தான் ஒழுங்கா நிறுத்திட தெரியலன்னு சொல்றாள் அப்படின்ற மாதிரி சொல்லப்பல. உனக்கு என்னடா பிரச்சனை, தேவையில்லாம இப்படி பண்ணிட்டு இருக்கேன், நான் அவங்க சண்டை போடுறேன், இல்ல ஊ சொல்ற மாதிரி டிஸ்லைக் பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி கேட்கல. ஒழுங்கு வந்து போயிடு, இல்ல தேவையில்லாம நீ அடி வாங்குன்ற மாதிரி வேஸ்கோ கிட்ட வம்பு வச்சுக்கிட்டே இருக்கானா. இப்போ விஞ்சினுக்கு சம்மக்கும் இந்த சன்கிளாஸ் வச்சுட்டு அவனால் சரியா பார்க்க கூட முடியல. அந்த சன்கிளாஸ் இருக்கிறதுனால தான் போறவனால நடிக்கிறான். இப்போ கழட்டிட்டு வச்சுக்க என் கண்ணை அவன் பார்த்துருவான். அதை பார்க்காம இருந்தான்னா இவனெல்லாம் இங்கே ஃபினிஷ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடவுளை சுத்திட்டு இருக்காப்ல. அவன் அப்படி கண்ணில் என்னதான் வச்சிருக்கான்னு தெரியல. அது எப்போ காமி பண்ணணும்னு தெரியல. அப்படியே கட் பண்ணி நம்ம லோகனை காமிச்சாக்கா ஜோயி 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 ஜோயின்னு சொல்லிட்டு போறவரெல்லாம் போட்டு அடிச்சு அவட மலை மாதிரி குவிச்சு வச்சு அதுக்கு மேலே உட்காந்துக்கிட்டு இருப்பாப்ல குத்து வச்சு. ரொம்ப நேரம் தேடி இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. எனக்கு கால் வர வலிக்குது என்ன பண்ணுறதுன்னு பார்த்தாக்கா அந்த இடத்துல ஜே பைக் எடுத்து வச்சிருப்பாப்ல. அந்த பைக் ஆட்டையை போட்டு போயிடுவா. சாரிப்பா தம்பி அப்படின்ட்டு அங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம ஜாஸ்மினை காட்டுவாங்க. இந்த செகண்ட் பிளானுக்கு மெயினான சுருப்பு சீட்டு நீ தான் அப்படின்ற மாதிரி அந்த ஜின் வந்து சொல்லியிருப்பா இல்லையா. ஸோ என்னதான் கதை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஆனால் இந்த பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரெடியாக இருக்கிறான். அந்த இடத்துக்கு ஜாக்கியமாக வந்து கண்டுபிடிச்சிடறாப்ல. நீங்கள் தான் எனக்கு தெரியும் ஜாஸ்மின், ஏன்னா போன வாட்டி நான் இங்கே தான் கண்டுபிடிச்சேன். சரிவா இங்கேருந்து கிளம்பலாம், எழுதி கிளம்பலாமா. ஆமாம் அவங்க அப்பா உன்னை தேடுறாரு, எங்ககிட்ட மண்டிட்டு மன்னிப்பு கேட்டு உன்னை எப்படியே தேடி கண்டுபிடிச்சி தர சொன்னார். அதுக்காக தான் அவனை தேடி நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஒழுங்கா அவரை வருத்தப்பட வைக்காம வீட்டுக்கு வந்து சேரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஜாக் அவளை கூட்டு போக ட்ரை பண்ணும்போது எங்கள் அப்பா பற்றி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அவர் என்ன அப்யூஸ் பண்ணாரு. அது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்னால் அந்த வார்த்தை இங்கே யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த பொண்ணை அவர் வேற மாதிரி யூஸ் பண்ணியிருக்காரு போல. அதாவது பொண்ணுன்னு கூட பார்க்காம என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ நல்லா தான் உருட்டுவேன், ஆனால் உனக்கே மனசாட்சி இருக்குதா, இந்த மாதிரி ஒரு போய் சொல்கிற வாய்க்கூ சொல்லி அப்படின்ற மாதிரி ஜாக் கேட்குறாப்ல. ஏன்னா இது வரைக்கும் இந்த பொண்ணு சொன்ன எல்லா விஷயங்களும் போயின்றது அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால் நம்ப மாட்டேன்ற ஒரு இடத்துல தான் இருக்கான். அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்லி சில விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதாவது 80% சைல்டு அபியூஸ்லாம் வந்து ஃபேமிலியில் தான் நடக்கும். அதில் 95% வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் ஏதாவது அதை பண்ணியிருப்பாங்க, வெளியாட்கள் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் எனக்கும் நடந்துச்சு. சரி சரி வா நம்பிட்டேன், அடுத்த வாட்டி கொஞ்சம் பெரிய உருட்டா போடு. ஆனால் எப்படி மனசாட்சி எல்லாம் இப்படி உருட்டுற, அவங்க அப்பா எவ்வளோ நல்லவராக இருந்தார். ஆமாம் நல்லவர்கிட்ட அவரை பற்றியா சொல்லிக்கிட்டு இருக்கா, அவர் என்ன பண்ணாரு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அவர் சில விஷயங்கள் சொல்கிறா வாய் கூசுற மாதிரி. ஆனால் அது ஜாக் நம்புற மாதிரி இல்லை. நீ சொல்கிறது ஒரு வகையில் கரெக்டு தான், அவர் நல்லவதாக தான் இருப்பார், அது தெளிவாக இருந்தார்னா. ஆனால் போதையை போட்டார்னா அவர் என்ன பண்ணுவாருன்றது உனக்கு தெரியவே தெரியாது. அவர் என் ரூமுக்குள்ளே வந்து அவர் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணாருன்றதை எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் ஜாக்குக்கு சமக்கம் இது. ஏன்னா அவர் சொல்கிற பொய்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது இல்லையா, கொஞ்சம் நிறுத்திக்கோ. அப்படி உங்கள் அப்பா ஒன்று அப்படி பண்ணியிருந்தாருன்னா நீ எதுக்கு வீட்டில் இருந்திருக்க, ஓடி போக வேண்டியதுன்ற மாதிரி சொல்ல. நான் இப்போ தான் ஓடி போனேன்னு நினச்சேன், நான் இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் நீ எங்கே ஓடி போனாலும் போலீஸ் விட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அவனை திருப்பி வீட்டில் தான் எடுத்துன்னு போய் விடுவாங்க. அதனால தான் இந்த ஹாஸ்டலுக்கு வந்துட்டேன், இந்த இடத்துல என்னால் திரும்பி போக முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமாம் நான் சொல்கிறது போய் தான், அதை நீ நம்பணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது இப்போ ஜாக் அப்படியே மூஞ்சி மாறி போயிடுது. ஏன்னா இது வரைக்கும் அந்த பொண்ணு வந்து பொய் சொல்லிட்டு இருந்திருப்பான். ஆனால் அதை உண்மைன்னு சொல்லிட்டு அந்த பொய்யை ஒத்துட்டு இருக்க மாட்டான். ஆனால் இந்த இடத்துல உண்மையை சொல்கிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அவனுக்கு டவுட் வந்துடும். ஏன்னா அவள் பொய் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா இல்லையா. ஆனால் அது சிரிப்பு இல்லை, ஒரு உண்மை தெரியுது. தட் மீன்ஸ் ஆக்சுவலி அவன் அந்த விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பா போல. ஆனால் அந்த வந்து இந்த இடத்துல நம்ம ஜாக்கால நம்பாமலும் இருக்க முடியல, நம்பவும் முடியல. இப்போ அவனுக்கு என்ன பண்ணுறதுன்ற ஒரு டிசிஷனே எடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இருக்காப்ல. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ வென்று கொடுப்பாப்ல. ஆக்சுவலி இது எல்லாமே வந்து அந்த ஜின்னோட பிளான்னா என்னன்னா, நம்ம ஜாக்கை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், அது சரின்னு அவன் டிசைட் பண்ணிட்டானா யாராலையுமே அவனை மாற்ற முடியாது, ஈவன் மீராவால கூட. அதே மாதிரி தான் நம்ம ஹீரோ அவன் ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினைச்சிட்டான்னா எந்த ஒரு எக்ஸ்டெண்டுக்கும் போயிட்டு சாதிக்க ட்ரை பண்ணிருப்பான். ஸோ இவனுங்க 2 பேரும் சண்டை போட விட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் கிட்ட மட்டும் அவளுக்கு நடந்த அந்த கொடுமையை பற்றி சொல்லியிருக்கா. அதாவது அந்த பொண்ணை வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ இப்போ ஜாஸ்மினால வீட்டுக்கு திரும்ப போக முடியாது. ஏன்னா போனால் அவளுக்கு என்ன மாதிரியான சிச்சுவேஷன் ஏற்படும்ன்றது ஜாக்கு தெரியும். ஆனால் இந்த உண்மை நம்ம ஹீரோக்கு தெரியாது. இந்த உண்மையை ஹீரோ கிட்ட அவன் சொல்லியிருக்கலாம், ஆனால் சொல்ல மாட்டான். பிகாஸ் பொண்ணுங்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து மறைப்பாங்க இல்லையா. ஸோ அதனால இவங்க 2 பேருக்குள்ள ஃபைட் நடக்கும். அதை தான் வந்து அந்த ஜின்னு பிளான் பண்ணியிருக்கான் போல. ஆக்சுவலி ஜின்னு ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணியிருப்பான். என்ன அப்படின்னா அந்த ஜேஹை ஸ்கூலில் ஒவ்வொருத்தரும் க்ரூ விடுற அளவுக்கு செம்ம ஸ்ட்ராங் வந்துருப்பானுங்க. அவனுக்கு மொத்த பேர் சேர்ந்து கண்டி வந்து நான் ஹாஸ்டல்லாம் நக்கி எடுத்துட்டு இருப்பானுங்க. அப்படி ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் ஃபோர்ஸை வச்சிருக்கிற அவனுங்களால ஹாஸ்டலை டிஃபீட் பண்ண முடியும். ஆனால் அவங்க பண்ண முடியாது. ஏனென்றால் ஜேஹை என்னதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவங்க எல்லாரும் தனித்தனியாக இருக்காங்க.
அதை வின்ஜின் யூஸ் பண்ணிக்க போறான். அந்த ஸ்கூல்ல ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட திறமை இருந்தாலும் ஒரு க்ரூவை ஹேண்டில் பண்ற அளவுக்கு பிசிக்கல் ஸ்ட்ரென்த் கேப்பபிலிட்டிஸ் எல்லாமே வச்சிருந்தாலும் அவங்களால நம்ம ஹாஸ்டல்ல ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க எல்லாரும் தனித்தனியா இருக்காங்க. தனித்தனியா இருந்தா அவங்க ஈஸியாக டிஃபீட் பண்ணிடலாம். ஆக்சுவலி இவங்களோட மெயினான பிளான் என்னன்றது இந்த இடத்துல ரிவீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோ ஜாக்கி சண்டை போட விடுறா இல்லையா, அதே மாதிரி வாஸ்கோவும் அந்த வின்ஜினும் வந்து இப்போ சண்டை போட ஆரம்பிப்பானுங்க. அவன் என்ன பண்ணுவானா அந்த இடத்துல இருக்க லைட்டை பிரேக் பண்றான். இப்போ கண்ணு தெரியுதுன்ற மாதிரி கேட்க இல்லைன்ற மாதிரி சொல்ல, ஸோ அவனோட கண்ணை தெரியவில்லை என்றால் அவனோட காகிள்ஸை கழட்டிடுவான். வாஸ்கோ கூட இப்போ இவன் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டானா. இவனுங்க ரெண்டு பேரோட பர்சனாலிட்டி ரொம்ப டிஃப்ரெண்ட் தான். வின்ஜின் வந்து ஒரு மாதிரி சைக்கோத்தனமான ஆளு, ஆனால் நம்மால் வாஸ்கோ வந்து சும்மா ஜஸ்டிஸ்ன்னு சுற்றிட்டு இருப்பான். ரெண்டு பேருக்கும் செட் ஆகாது. ஸோ கிளாஷ் ஆனாக்கா சண்டை பெருசாக போகுன்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால இவனுங்களை மேட்ச் பண்ணி விட்டான். இப்போ அந்த வின்ஜினோட இடம் வந்து இந்த ஏரியா தான். இந்த ஏரியாவில் தான் மிகப்பெரிய டானா வந்திருப்பான் போல. நீ வந்து பெரிய ஸ்ட்ராங் ஆளு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் ரூமர் போயிட்டு இருந்தது. இப்போ யாருன்றது செக் அவுட் பண்ணி பார்த்தலான்னு சொல்லி அங்கே இருக்க ஒரு கண்ணாடி பிரேக் பண்ணி கீழே போட்டுறாப்ல. அதாவது இந்த இடத்துல லீடரை சூஸ் பண்ணும்போது இப்படி தான் ஃபைட் பண்ணுவாங்களா. கீழே விழுந்தா கிளாஸ் குத்தி டேமேஜ் ஏற்படும். இவன் வேற ஜூடோ ஆளு. நம்ம ஆள் வாஸ்கோ என்ன பண்ண போறான்னு தெரியல. ஒரு ஏடாகூடமான ஃபைட்டுக்குள்ள என்டர் ஆகும் போது அங்க அப்படியே கட் பண்ணி நம்ம லோகன் லீ அங்க காமிச்சாக்கா அவனுக்கு குறுக்கால ஒருத்தர் வந்துடுவாப்ல. அது வேற எதாவது கிடையாது, நம்ம ஜே தான். அவனுக்கு வந்து இப்போ டேனியல் பார்க் மேல செம்ம டென்ஷன் ஆகி போகுது. ஆல்ரெடி நம்ம டேனி அவனுக்கு சுத்தம் பிடிக்காது. ஆனா அவனை கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கிளம்பி போயிட்டு இருக்கானா. எப்போ டேனிக்கு சப்போர்ட் கொடுக்குற மொதல் ஆள் யாரு, நம்ம ஜே தான். ஸோ டேனியை கொல்ல படிச்சுமோ அவனோட அவனுக்கு சப்போர்ட்டுக்கு நிற்கிறாப்ல. முடிஞ்சா என்னை தாண்டி அவனை தொடரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீரம் படத்தில் விநாயக மாதிரி அவன் டைலாக் சொல்லிக்கிட்டு இருக்கையில இவனுக்கு ரெண்டு பேரும் கிளாஷ் ஆகுது. சிஸ்டமா ஜிஜுட்சு. அங்கிருந்து அப்படியே நம்ம டேனியை தான் காட்டுவாங்க. டேனியை பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயங்கள் கூட அவன் இக்னோர் பண்ணுவான். ஆனால் இன்னொருத்தரோட பேரண்ட் கஷ்டத்தை பார்த்தா அவன் இக்னோர் பண்ண மாட்டான். ஏன்னா அவனோட அம்மா எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டாங்க, ஒரு சைல்டுக்காக அந்த பேரண்ட் எந்த எக்ஸ்டெண்டுக்கு போவாங்கன்றது அவங்க அம்மா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இவங்க ரெண்டு பேருக்கு பண்ணுறதுமே ஒரு வகையில் கரெக்டாக தான் சொல்லணும். ஜாஸ்மினோட உண்மையை தெரிஞ்சு ஜாக்கு அதுக்காக ஃபைட் பண்ணுறான். ஜாஸ்மினை பற்றி தெரியாத நம்ம ஹீரோ வந்து அவங்க அப்பா அவளை தேடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி ஃபைட் பண்ணுறாப்ல. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் விட்டு கொடுக்க மாட்டாங்கன்றது நமக்கு தெரியும். இதான் இந்த ஜின்னோட அல்டிமேட்டான பிளான். அதாவது ஜே ஹையே தனித்தனியாக இருந்து தான் நம்ம அடிக்கணும். அதை வந்து நம்ம போய் சண்டை போடணும் அவசியமே கிடையாது. அவனுக்குள்ளேயே அடிச்சு கூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாஸ்மினை முதல் திருப்புச்சட்டை யூஸ் பண்ணி ஜாக்கையும் நம்ம ஹீரோவை ஃபைட் பண்ணி விட்டுருப்பான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிளானை போட்டு வச்சிருப்பாப்ல. அந்த ஃபைட்டும் ஆரம்பிக்குது. ஆக்சுவலி இது வந்து இப்போ முடியுமா தெரியல இந்த ஆர்க்கு இந்த எபிசோடுக்குள்ள. ஏனென்றால் ஃபைட் சீக்வன்ஸ் அவ்வளோ இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா தெளிவாக பார்த்துங்க. வேலை ஜேஸ் கட்டி இந்த இடத்துல இருந்தானா இந்த பிரிட்ஜஸ் வந்து இப்போ ஃபுல்லாக சார்ட் அவுட் பண்ணிருப்பாப்ல. ஆனால் ஏதோ ஒரு ரீசனுக்காக வரல. அது என்ன விஷயம் தெரியல. இப்போ நம்ம ஜாக்கு அவன் ரீசனுக்காக ஃபைட் பண்ணுறான். நம்ம டேனியும் அவனோட ரீசனுக்காக ஃபைட் பண்ணுறான். டேனி வந்து சிம்பிள் ஒரு வார்த்தை கேட்குறாப்ல, எதுக்கோ ஒரு விஷயத்துக்காக நீ தடுக்கிறேன்னு எனக்கு தெரியுது. என்னன்னு சொன்னாதான் என்னால் அதை புரிஞ்சுக்க முடியும். ஆனால் அதை விட்டு மறைச்சா கண்டிப்பாக நான் வந்து உன்னை இக்னோர் பண்ணிட்டு அதை பொண்ணு கூட்டிட்டு தான் போன்ற மாதிரி சொல்ல இவனால் அதை வெளியே சொல்ல முடியல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இது. ஏன்னா இவனை நம்பி தான் அந்த சீக்கிரட்டாக சொல்லியிருக்கான். ஹீரோக்கு ஒரு வகையில் டென்ஷன் ஆகி போயிடுது. நான் ஹாஸ்டல் கேட்ட சப்போர்ட் பண்ணுறேன்னு கேட்டால் நான் ஹாஸ்டலுக்கு சப்போர்ட் பண்ணல, ஜாஸ்மினுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன். உனக்கு அவளை பற்றி தெரியாது, ஒழுங்கு இங்கே ஓடி போயிடுன்றாப்லையா. ஹீரோ கிட்ட ரீசன் சொல்லக்கூடாதுன்னு ரீசன்ல ஏதோ கிடையாது இங்கே ஓடி போடணும். ஜாக் அவனை இக்னோர் பண்ண ட்ரை பண்ணுறாப்ல. ஆனால் அந்த நேரத்தில் வந்து ஹீரோ அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாப்ல. என்னன்னா வந்ததுலேருந்தே இவனை பீட் பண்ணணும்னு சொல்லி ஜாக் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ இந்த சிச்சுவேஷன் யூஸ் பண்ணிக்கிறான்னு தோணிக்குது. அது மட்டும் இல்லை, அவன் வந்து 4 க்ரூஸை டெஸ்ட்ராய் பண்ணுறேன்னு நம்ம ஹீரோ ப்ராமிஸ் பண்ணுறப்பா இல்லையா. இந்த இடத்துல அவன் போயிட்டான்னா எப்படி ஹாஸ்டலை தான் அழிக்கிறது முதல் கட்ட வேலையாக இருக்க போகுது. அதனால் ஃபைட் பண்ணுறதுக்கு அவனோட ரெடி ஆகிறான். பட் லாஸ்ட் டைம் மாதிரி ஈஸியாக இந்த ஃபைட் போகணும்னு நினச்சது நம்ம டேனியோட தப்பு தான். எடுத்த உடனே அவன் பாடி ப்ளோ கொடுப்பாப்ல. பட் ஜாக் எவ்வளோ ட்ரைனிங் பண்ணியிருக்கான்றதை நம்ம கண் கூட பார்த்தோம். அதனால் அந்த பாடி ப்ளோ கொடுத்தா இல்லையா குழந்தை குத்தன மாதிரி தான் ஜாக்கு ஃபீல் ஆகுது. அவ்வளோ கோர் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அங்கே அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்மளோட வின்ஜினோட ஃபைட்டை காட்டினாக்கா அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, நான் டியூக்கை புள்ளி பண்ணதான் ஒரு டென்ஷன் இல்லை, ஆனால் அவன் அதை டிசர்வ் பண்ணுற ஒரு ஆள் தான். அவெல்லாம் தகுதியாக இல்லாத எதுக்கு மேலே வரணும், அதெல்லாம் அவனை பண்ணான்ற மாதிரி சொல்ல இல்லை. டே உங்களை மாதிரி ஆட்களை ஓவர் கம் பண்ணி வரதாண்டா அவனோட தலையாய் கடமையாக இருக்கும். அவன் என்னையும் தாண்டி, அதாவது வாஸ்கோ சொல்கிறாப்ல இது என்னன்னா, அவன் எனக்கு மேலே வருவான், உங்களை மாதிரி புள்ளிஸை பீட் பண்ணிட்டு மேலே வருவான்டா அவன். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அவனை அடிச்சு ஓடணும்னு நினைக்கிறீங்களோ உன்னால் என்ன டிஃபீட் பண்ண முடியல அப்படின்னு டியூக்கு உன்னால் கண்டிப்பாக டிஃபீட் பண்ண முடியுது அப்படின்னு ஆரம்பிக்கிறா சண்டே. ஆக்சுவலி லாஸ்ட் டைம் வாஸ்கோ கூட ஃபைட் பண்ணும்போது ஒன் ஹேண்டே அவனை ஃபிளிப் பண்ணி போட்டுருப்பாப்ல. ஆனால் அது அப்போ சன்கிளாஸ் போட்டுன்றது இருப்போ. ஆனால் இப்போ டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா. முதல்ல ஒரு உதவிக்கிற அந்த ஜின்னு அதில் வந்து கண்ணடியில் பறக்குது. அந்த கண்ணடி பறக்கும் போது அவன் கண்ணில் பட்டுருமே நம்ம கண்ண முடியல. அவன் அங்கே வந்து ஜூடோ டெக்னிக்கை பயன்படுத்தி சுற்றி டபால்னு போட்டுருவாப்ல. இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே பிக்சர்ஸ் வச்சு எலிமினேட் பண்ணுறேன். அப்படியே போட்டு அவனை மெரிக்க ஆரம்பிக்கிறாப்ல. ஆல்ரெடி சொன்னா இல்லையா இந்த இடத்துல அவன் க்ரூ ஹெட்டாக இருந்தான்னு சொல்லிட்டு அந்த ஹெட்டாக மாறணும் அப்படின்னா இங்கே ரெண்டு பேருக்கும் வந்து இந்த மாதிரி தான் போட்டி வைப்பாங்களா. கண்ணடியில் உடச்சு போட்டு அந்த மண் தரையில் கூட கிடையாது சிமெண்ட் தரையில் போட்டு சண்டை போடுவானுங்களா. யார் முதல்ல வந்து ஏந்துக்காமல் இருக்கணும், அந்த ஃபைட்டில் யார் விக்டரி ஆகிறாங்களோ அவங்க தான் வந்து கேங் லீடர் ஆவாங்க. அதை சர்வே பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக தான் போயிட்டு இருக்கு அந்த ஃபைட். அந்த இடத்துல வந்து போட்டு வாஸ்கோ பயங்கரமாக அடிச்சுட்டே இருக்கல. டக்குன்னு பார்த்தா வாஸ்கோ கொண்டு பிடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லாப்ல. டே நான் ஜூடோ விட்டது காரணம் என்ன தெரியுமா, ஜூடோவில் ஒருத்தனோட கை வந்து நான் பிரேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு பயம் ஆகி போச்சு. அந்த பிரேக்கிங் போன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு முறுக்க ட்ரை பண்ணே இல்லை. அப்போ வெறும் பியூர் பவர் வச்சு அவன் அப்படியே ஒரே ஹேண்டில் அவன் லிஃப்ட் பண்ண பாருங்க. அவ்வளோதான் பயந்துருவாப்ல விஞ்சி யாரா அந்த சைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைட் பேக் வர பண்ணுவாரா. அந்த பொசிஷன்லேருந்து அப்படிலாம் பண்ண முடியுமான்றது அவனுக்கு தெரியவே இல்லை. ஆனால் அவனை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறதுக்காக அவன் என்ன பண்ணுவான்னா பேண்ட் டெக்னிக்ஸ்லாம் பயன்படுத்தி அவன் முட்டி உடைக்க ட்ரை பண்ணாப்ல. இதில் கீழே உட்காந்தா முட்டி வந்துடும், மேலே இருந்தாக்கா இடுப்பு வந்துடும். உடைய போகிறது முட்டியா இல்லை
உன்னோட மேல் தலை ஏன்றது இப்பயே டிசைட் பண்ணிக்கோன்ற மாதிரி வாஸ்கோ கிட்ட அவன் கத்திக்கிட்டே இருக்கும்போது வாஸ்கோ உட்காரே மாட்டாப்ல. அந்த இடத்துல அந்த வாஸ்கோ அவனோட பியூர் பவர் வச்சு அந்த முட்டி கிழிச்சி வந்து உடச்சு விட்டுறாப்ல. அப்போ கூட அவனுக்கு டேமேஜ் ஏற்படுது. ஆனாலும் நின்றுட்டு இருக்கான். எப்பரா நிக்கிறான்ற மாதிரி யோசிச்சுட்டு அவன் மண்டையில ஒரு ஹெட் ஷாட்டை கொடுத்துட்டு அவனை வந்து அடிச்சு முடிச்சிடலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காப்ல. மிடில் ஸ்கூல்ல இருந்தா அவனை இப்பயே ஃபினிஷ் பண்ணிட்டு இருப்பான்டா அப்படின்னு அந்த வின்சென்ட் கத்திக்கிட்டு இருக்கேல, அப்போ உடஞ்ச காலை வச்சு வாஸ்கோ இவனோட காலை கிரஷ் பண்ணிட்டு இருப்பாப்ல. சம்பந்தமே இல்லாம என்ன பண்றான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேல, மாஸ்டர் மாஸ்டர் அப்படின்னு கத்திக்கிட்டு இது வரைக்கும் அவன் எடுத்த ட்ரைனிங் இருக்கு இல்லையா, அதெல்லாத்தையும் இங்க ரிசல்ட் காமிக்கிற அப்படின்னு ஒரு அடி ஒன்று கொடுப்பான் பாருங்க. இந்த அடி ஆக்சுவலி மாஸ்டர் மாஸ்டர் அவன் யாரை தெரியுமா சொல்லியிருக்கான், அந்த கரடி குட்டியை தான். கரடி வந்து கரெக்டாக தண்ணியிலிருந்து மீன் எகிரி குதிக்கும் போது பொழிச்சுன்னு ஒரு அடி அடிக்கும். அடிச்சடி கொடெல்லாம் பிச்சுக்கும் பார்த்தீங்களா, டெத் ப்ளோ அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ப்ளோவை இப்போ இவனோட சின்ன கொடுக்குறாப்ல. அடிச்சு அடிக்கு அப்படியே பல்லுகளில் செதறி போயிட்டு விஞ்சின் அந்த பக்கம் செதறடிக்கப்படுறாப்ல. வாஸ்கோட ஒரிஜினல் பவரை காட்டும் போது நமக்கு சீனா இருக்குங்க. அடிச்ச அடிக்கு வாஸ்கோட கையில் அந்த தோல் இருக்கும் பார்த்தீங்களா, அதே பிச்சுட்டு போய் ரத்தம் போலபலன்னு ஊற்றும். அப்போ நான் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு அந்த பஞ்சு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைல்டான பஞ்சு. வின்சென்ட்டுக்கு ஒரு செகண்ட் வந்து ஒரு மாதிரி அரம்போத மாதிரி ஆயிடுறாப்ல. ட்ரக்கில் அடிச்சா கூட இந்த அளவுக்கு டேமேஜ் ஏற்பட்டிருக்காது. ஆக்சுவலி அவன் தலையை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணல வச்சிங்களா, அவனோட டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைடில் ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல அடிச்சிருந்தா கண்டிப்பாக செத்துருப்பான். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஃபோர்ஸை கொடுத்தா நம்ம வாஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சவுண்ட் கொடுப்பாப்ல வாஸ்கோ. எதுக்குன்னா அந்த கரண்ட் குட்டி மாதிரி அவன் பேசுறாப்ல. என்னன்னா அவனோட தலையை நான் தான் வேணும் திருப்ப சொன்னேன், ஏன்னா அந்த இடத்துல நான் உன்னை வந்து டேரக்டா அடிச்சு தானே செத்து போயிட்டு இருப்பேன், உன்னை சாவடிக்கிறது என்னோட நோக்கம் கிடையாது, உன்னை வந்து டிஃபீட் பண்றது என்னோட நோக்கம்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை பார்த்த வின்ஜினுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்கா ஆயிடும். ஏன்னா இவெல்லாம் எப்படா நம்மளை டிஃபீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ற குரங்கு சேஷ்டை பாருங்களேன். அவனை வந்து கரண்ட் குட்டி மாதிரி பண்ண சொன்னா குரங்குட்டி மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாப்ல. மேனரிசம் காட்டுறான். மேனரிசம் செஞ்ச தப்ப உணர்ந்து டியூ கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒழுங்கா போய் தெரிஞ்சு வாடுற வழியா பாரு அப்படின்னு வாஸ்கோ சொல்லலாம். விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, கீழே இருக்க கிளாஸ் பீஸ் வச்சுட்டு கத்திட்டு இருக்காப்ல. இந்த இடத்துல ஈஸியாக என்னோட ஸ்கல்ல வந்து கிராக் ஆகும், அதெல்லாம் எனக்கு ஒரு சாதாரணமான விஷயம், ஆனால் விட்டு கொடுப்பேன் நினைச்சா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்டான மெத்தடை காட்டுவாப்ல. அது என்ன மார்ஷல் ஆர்ட்ஸ்னே தெரியல. என்னோட மாஸ்டருக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன், என்னோட ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த இடத்துல நான் தோக்கவே கூடாது. ஸோ இந்த இடத்துல என்னோட மங்கோல் வச்சு நான் ஃபைட் பண்ண போறேன்னு ரெட் மங்கோல் எடுத்து நான் வாஸ்கோவும் தலையில போட்டுக்கிறப்ப இந்த ஃபைட் எல்லாம் ஒரு மொட்டக்கடா பார்த்துட்டு அந்த வின் கீழே சொல்லிட்டு இருக்கான், தலைவரே ஜின் தலைவரே இந்த இடத்துல இந்த ரெண்டு மான்ஸ்டரும் மோசமான ஃபைட்ல இறங்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அவங்களுக்கு புரியுது இவனுக்கு எந்த அளவுக்கு சைக்கோவா இருக்கானுங்க. ஹாஸ்டலை நோக்கி இவனுக்கு சேர்ந்து வந்தோன்னா என்ன ஆகும், ஏன்னா இவங்க போற ஃபைட்ல கண்டிப்பா ஒருத்தன் சாவர வரைக்கும் யாரும் விட்டு கொடுக்க மாட்டான்ற மாதிரி இருக்கு. சரி ஓகே, அடுத்த பிக் பிக்சருக்கு ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த ஜின் ஆர்டர் போடையில கட் பண்ணி இந்த பக்கம் ஜேவை காமிச்சாக்கா ஃப்ளையிங்லே கரப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பலன்னு சொல்லிட்டு லோகன் பறந்துகிட்டே இருப்பானா. அப்ப ஃப்ளையிங்ல ஒரு கிக் கூடாப்ல நம்ம ஜே அதுல அந்த வண்டி பறந்து போயிட்டு பிளாஸ்ட் ஆயிடுல. டேய் வண்டி உங்ககிட்ட கொடுக்கலாம் தான் ஏன்டா அந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லிட்டு லோகன் கத்துவான். ஆனா அதெல்லாமே உருட்டு தான், அவங்க தப்பிச்சு போலதான் ட்ரை பண்ணி இருப்பான். ஏன்டா அவ்வளோ பணத்தை மிராடா அவனுக்கு, உன்னோட வண்டியை நீ பர்ன் பண்ணிட்டு அது மட்டும் இல்லாம என்கிட்ட காசு கொள்ளாடிக்க ட்ரை பண்றியா, அதாவது இதுக்கு முன்னாடி $5 பில் வாங்க ட்ரை பண்ணா பாத்துக்கலாம், அது சொல்லிட்டு இருக்காப்ல. பணம் வருது என்கிட்ட பணத்தை கொடுக்க ட்ரை பண்றேன், ஏழைங்களோட இது நான் உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா, 15 லட்சம் மக்களுக்காக இந்த லோகன் ஃபைட் பண்ணுவான்டா அப்படின்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம காரத்துக்கு ஃபைட் பண்ணிட்டு இருக்காப்ல ஜே கூடாம. எடுத்த உடனே நம்ம ஜே பலால் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சிஸ்டமா வச்சு பயங்கரமான அடி கொடுத்துக்கிட்டே இருக்கையில கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம கூயும் கண்ணையும் காட்டிட்டு இருக்கேன். லோகனை பத்தி தான் பேசிட்டு இருக்கானுங்க. ஓ லோகன் அந்த உருண்டை கொட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா அவன் மூஞ்சி தான் எனக்கு பிடிக்கல, பட் அவனுக்கு திறமை இருக்குது. ஆமா ஹேண்ட்ஸமா இல்லைன்னு சொன்னீங்க, அது பிரச்சனை இல்லடா, பட் அவனை வேற ஆஸ்பெக்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது சில ஏரியாஸ் அவன் கண்ட்ரோல் இல்லாமன்ற மாதிரி நினைச்சு பார்த்துட்டு இருக்கான்ற மாதிரி சொல்லல. ஆமா என் கூட ஃபைட் பண்ணி அவன் மட்டும் தான் வந்து நாக் அவுட் ஆகாம இருந்தா தோத்த பிறகும் அப்படின்னு சொல்லிட்டு கூ சொல்லிட்டு இருக்காப்ல. அவன் வெளியே நல்லா சாஃப்டாகவும் உள்ள கிரன்ச்சியாகவும் இருக்கான்ற மாதிரி சொல்ல, என்னடா ஏதோ சாப்பாடு பொருள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கண்ணுக்கு புரியல. அவன் எந்த அர்த்தத்துல சொல்றானா அந்த ஆளுக்கு டேமேஜ் ஆகுதுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காப்ல. லோகனை பார்க்கும்போது நல்லா கொழுக்கு மூட்டை மாதிரி தான் இருக்கான், ஆனா ஆக்சுவலி அது ஃபுல் அண்ட் ஃபுல் மசில் தான். வெளியே இருக்கிறது மட்டும் தான் ஃபேட். அந்த ஃபேட் வந்து ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி யூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் மசிலாவே இருக்குது. ஸோ அந்த மசில் அந்த இடத்துல புல்லட் ப்ரூஃப் மாதிரி செயல்படுது. இதனால முக்கால்வாசி நீங்க என்ன மாதிரியான பஞ்சஸ் கொடுத்தாலுமே லோகன் மேல அது அஃபெக்டே ஆகாது. அவனை அஃபெக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா ஒரு சுத்தியில் எடுத்து அடிச்சா மட்டும் தான் முடியும் அப்படின்னு கூவே இது வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். ஆக்சுவலி பொதுவா இந்த மாதிரி ஃபைட் வரும்போது லோகன் ஒன் சைடு தான் எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டு இருப்பாப்ல. பட் பார்த்தா லைட்டா அவனுக்கு வலிக்குது, அவனுக்கு சுத்தமாக புரியல. என்னடா எனக்கு வலிக்குது, பீக்கா கூட ஃபைட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ஆச்சு, அது பீக்கா கூட அவன் நிறைய டேமேஜ் எடுத்திருப்பா அப்படின்னு டிஃபென்ஸ் வைக்காம. ஆனா இந்த இடத்துல என்ன ஆச்சுன்ற மாதிரி யோசிக்கல. ஹேமர் வச்சாதான் லோகனை நான் வந்து இந்த மாதிரி ஹார்ம் பண்ண முடியும், அதாவது அவனுக்கு வலிக்குன்ற மாதிரி சொன்னா இல்லையா. ஆனா ஹேமர் இல்லாம இன்னொரு விஷயம் இருக்குது. மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாமே ஒருத்தரோட பாடி ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி டெக்னிக்ஸை பயன்படுத்துறது. ஆனால் அப்படின்றது பியூர் அண்ட் பியூரா ஃபைட்டிங் ஸ்கில்ஸ், அதாவது சர்வைவல் ஸ்கில்ஸ் மாதிரி உங்களோட வெறும் கைகளை வச்சு ஒரு ஆப்போனன்ட் இப்படி கொள்றதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஆர்ட் தான் அந்த சிஸ்டம். அதனால சிஸ்டமா பொறுத்த வரைக்கும் அதில் கொடுக்குற ஒவ்வொரு பஞ்சுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான பவர்ஃபுல். அது ஹேமர் மாதிரி தான் சொல்றாங்க, பட் அது ஒரு ஃபிக்ஷனலான ஆர்ட்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா அது ஃபேக் ஆர்ட், அதாவது சிஸ்டமான ஒரிஜினலாக ஒரு ஆர்ட் இருக்குங்க. ஆனால் அந்த ஆர்ட் வந்து எல்லாருக்கும் தெரியாது. சில பேர் அதை வந்து உருட்டிட்டு ஃபர்ஸ்ட் காப்பி செகண்ட் காப்பின்னு இருக்கும் பார்த்தீங்களா, ஒரிஜினல் பிராண்டோட அந்த மாதிரி வந்து ஃபேக்கான ஆப்ஸ்லாட்ட சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் ஜே ஹாங்கோட அப்பா யாருன்னு தெரியும் இல்லையா, ஹெச்என்ஹெச் குரூப்போட லீடர். அப்படிப்பட்ட ஒருத்தர் அவனோட பையனுக்கு வந்து ஃபேக்கான ஒரு மார்ஷல் ஆர்ட்டை சொல்லி கொடுத்துருக்க மாட்டாரு. சின்ன வயசுல ஜே ஹாங் காட்டுவாங்க, அவனுக்கு ஒரு ரஷ்யன் லேடி சொல்லி கொடுத்துருப்பாங்க. லேடியோட பாடி சைஸை பார்த்தாலே தெரியும். இவன் கத்துக்கிட்டது ஒரிஜினலான சிஸ்டமா தான். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அவன் ஒவ்வொரு பஞ்சுமே ஹேமர்ல போட்டு குத்துறான்
சொல்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஒரு வஸ்தான் ஆப்பன் எடுத்த மேட்ச் பண்ணி விட்டுருக்கானுங்க. லோகன் ஒரு கட்டத்துக்கு மேல புரிஞ்சுக்கும் போது ஜே ஹாங் அவனுக்கு ஃபினிஷிங் டச் கொடுக்கறதுக்காக முகத்தில் அடிக்கிறதுக்காக வரும். அப்ப அவன் ஹெல்மெட்டை போட்டு தடுக்கிறான். ஓ இதுக்கு தான் ஹெல்மெட்டை போட்டு சொல்றாங்களா, உயிர் கவசம் நல்லா புரிஞ்சு போச்சு. சரி ஓகே, நீ ஒருத்தர் கொல்லணும்னு நினைச்சா அது கொல்ற மாதிரி ஃபைட் பண்ணுடா. அதோ இந்த மாதிரி லாஸ்ட் டைம் இந்த மெத்தடை பயன்படுத்தும் போது தானே நீ நாக் அவுட் ஆன, உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் கழுத்தை பிடிச்சி முறுக்க ஆரம்பிக்கிறாப்ல. இதே மாதிரி தான் போன வாட்டி நடந்துச்சு. ஆனா அந்த நேரத்தை விட்டுற மாதிரில ஜே பயங்கரமா அவனை குத்த ஆரம்பிக்கிறாப்ல அதே பொசிஷன்ல இருந்து. ஏன்னா ஒரு வாட்டி டிஃபீட் ஆட்டா அதுல எப்படி திருப்பி அவன் பி தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் விட்றா மாதிரியே இல்லை போட்டு முறுக்கிட்டு இருக்காப்ல. இப்போ ஜே வந்து என்ன பண்றது தெரியல. ஏன்னா இவன் விட்டான் அப்படின்னா அந்த இடத்துல டேனியை கொள்றதுக்கு அவன் போயிடுவாப்ல. அதனால சூடான ஒரு ஹேமர் எடுத்து வைக்கிறாப்ல. ஹேமர் கிடையாது, அந்த பைக்கோட சைலன்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அது கொதிக்க இருக்கும் போது அது லோகனோட பின்னாடியே வச்சிருவாப்ல. வச்சது மட்டும் இல்ல, அதை வச்சு அவன் ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸை காட்டாப்ல. பிலிப்பைன்ஸோட மார்ஷல் ஆர்ட்ஸ் சொல்லப்படுது. ஒரு கையில் ஒரு பொருள் இருந்தாலே போதும், அந்த ஆப்ஜெக்ட் ஸ்டிக்கா இருந்தாலும் அதை வந்து ஸ்வாட் மாதிரி யூஸ் பண்றது. அதோட ஸ்பீடு வந்து 250 km/h சொல்றாங்களா. அதாவது அதை வச்சு அடிச்சாக்க ஒரு லாரி வந்து உங்களை ஃபுல் ஸ்பீட்ல அடிச்ச மாதிரி இருக்குமா. அதுக்கு எதிராக லோகனால கூட ஒண்ணுமே பண்ணப்படுதுன்ற மாதிரி பார்க்கல. சம்மடி வாங்கின லோகன் ஆச்சரியத்தோட விஷயத்தை பார்க்கறப்ப ஏன்னா ஜே ஹாங்கோட கை ஃபுல்லாவே ரத்தம் பொல ஊத்திக்கிட்டு இருக்கும். அவன் கையில பிடிச்சிட்டு இருக்க அது ரெண்டுமே வந்து செம்ம சூடா இருக்கும். அதனாலதான் ஆனாலும் அதை பத்தி அவனுக்கு கவலையே கிடையாது. ஏனென்றால் அந்த இடத்துல லோகன் எப்படியா டிஃபீட் பண்ணு சொல்லிட்டு அந்த வழியெல்லாம் பொறுத்துட்டு அவன் சண்டை போட்டுட்டு இருக்காப்ல. கலி அரினிஸ் அப்படின்றத அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக்கோட பேரு போல. இப்படியே இந்த இடத்துல ஃபைட் போட்டு இருக்கும் போது அங்க கட் பண்ணி வாரன் ஷானை காட்டுவாங்க. அவன் செம்ம ஆச்சரியமா பாக்குறாப்ல. எப்படா அந்த பர்சன் என்னடா கத்துன்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த செக்யூரிட்டிலாம் கையில் ஒன்று வச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா குச்சி, அந்த குச்சி வச்சுட்டு அவனுக்கு எதிரி கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் அடிச்சு போட்டிருப்பான். அது என்ன டெக்னிக்னே தெரியல. உனக்கு கறி எப்படி செய்யணும் தெரியுமா, அந்த கறியை செய்யறதுக்கு முன்னாடி டிப்பால் அதை நல்லா அடிக்கணும் அப்படின்னு ஒரு உருட்டு கட்டையை எடுத்து நம்ம லோகன் அடிச்சிருப்பான். அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஜேவும் பண்ணிட்டு இருக்காப்ல. என்ன கூ அடிச்ச அளவுக்கு வலிக்கலனாலும் இவன் அடிக்கிறது வலிக்குதுடாடு, என் உடம்பு என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அவருக்கு இருக்கு. அது மேட்டரே கிடையாது. ஒரு வாட்டி அவனை கிராப் பண்றான், மேட்டர் முடிஞ்சிச்சு. நான் இந்த இடத்துல ஜிஜிச்சுவோட பவரை காமிக்க போறேன் அப்படின்னு கிட்டாலக்கு அவன் போகும்போது டப்பால் டிப்பால் அந்த அடி மட்டும் தான் விழுந்துக்கிட்டு இருக்கு. அடி வாங்கிட்டு இருக்கா, கிட்ட போ ட்ரை பண்றான். ஆனா ஜேவை தொடக்கூட முடியல அவனால. ஆக்சுவலி கன்னை இதனால தான் வந்து லோகனை பெருசா சூஸ் பண்ணிருக்க மாட்டான் க்ரூவோட. ஏன்னா அவன் கிட்ட வந்து ஜிஜிட்சு இருக்குது, அப்புறம் டாக் ஃபைட் மீன்ஸ் அவன் வந்து விட்டு கொடுவான், சண்டை போடாப்ல. இது ரெண்டுத்தை வச்சுட்டு அவனால என்ன பண்ணணும். ஏன்னா ஜிஜிட்சுல வந்து ஒரு ஆப்பனண்ட்டை கிராப் பண்ண முடியலன்னா அந்த இடத்துல நீங்க தோத்துடுவீங்க. இப்போ நடக்கிற மாதிரி நடந்துட்டு இருக்கும். அதை தவிர்த்து அவங்க கிட்ட ஒண்ணுமே கிடையாதா அப்படின்னு சொல்லல. இல்ல அவங்க கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் கூக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். அது என்னன்னா அவன் வந்து அவனோட அனிமல் இன்ஸ்டிங்க்ட் யூஸ் பண்ணி காப்பி பண்ணுவாப்ல. அதாவது அவன் யாருன்னா வந்து எதிர ஒரு டெக்னிக் யூஸ் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜே வந்து அந்த கட்டால எடுத்து அடிச்சா இல்லையா கல் எரினிஸ் வச்சு, அதை அப்படியே காப்பி பண்ணி இப்போ வந்து நீதினா எப்படி யூஸ் பண்ண நான் யூஸ் பண்ணு சொல்லிட்டு அவன் இன்னொரு சைலன்ஸ் எடுத்துக்கிறப்ப. ஸோ அதே மாதிரி இவனை சண்டை போட போறான். இப்போ அவனோட ஆப்பரண்ட் அவனுக்கு என்ன பண்ணணும், அதே தூக்கி அவனுக்கு வைக்கிறாப்ல. அவன் பொருளே தோட போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அவன் கிட்ட இருக்க அட்வான்டேஜ் அப்படின்னு கூ சொல்லியிருப்பான். அந்த ஃபைட்டு ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு நமக்கு வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன்னா அதை வந்து கண்ணில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு உடம்புல வலி கொள்ற மாதிரி தான் இருக்குது. பாருங்களேன், ரெண்டு பேரும் சூடான சைலன்ஸ் எடுத்து நம்ம காலில் லேசா போட்டாலே கதறுவோம். அவனுங்க அதை உடம்புல போட்டு அடிச்சுக்குவானுங்க மாற்றி அதுவும் கழுத்தில் வச்சு போனானுங்களா. அதை பார்க்கையில ஒரு மாதிரி நமக்கே ஹர்ட்டிங்காக இருக்கும். என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த போட்டில் அந்த ஸ்டாக் பீஸ் எடுத்து வலிச்சக்காடி உள்ள கூசும் பாருங்க, அந்த மாதிரி இருக்குது. பட் இந்த மான்ஸ்டர்ஸோட ஃபைட்டை பார்க்கும்போது ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்றதையும் காட்டிட்டு இருக்காங்க. லோகன் சைஸ் வாட்ட சாட்டமாக இருக்கான், சரி அவன் ஃபைட் பண்ணுறான். ஆனால் நம்ம ஜே எந்த அளவுக்கு ஃபைட் பண்ணுறதை பார்த்துக்கோங்க நம்மளோட ஹீரோக்காக. இவங்க ரெண்டு பேரில் யாரா ஒருத்தர சத்தா தான் இங்கே கிளம்புன்ற மாதிரி தான் இருக்கிறாங்க. இரடா ஆளாளுக்கு இப்படி சண்டை போட்டுக்கிட்டு எவன்டா உயிரோட போவாட்டுற மாதிரி தான் இருக்குமா. அங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம ஜாக்கோட லைட்டாக பாஸ்ட்ல இருந்து ஒரு விஷயத்தை காட்டுவாங்க. அவன் பாக்ஸிங் திரும்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. அப்போ மாஸ்டர் கேட்பாரு, எதுக்குடா திரும்பி வந்து அப்படின்னு. மாஸ்டர் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், அந்த ப்ராமிஸ் எல்லாம் கீப் பண்ண முடியலன்னு சொன்னா. என்ன ப்ராமிஸ்ன்னு கேட்டாக்கா, மீரா தான் எனக்கு இந்த பாக்ஸிங் சொல்லி கொடுத்தா. ஆனால் அது எதுக்காக சொல்லி கொடுத்தான்ட்டு அந்த ப்ராமிஸை நான் மறந்து போயிட்டேன், அதனால திரும்பி வந்தேன். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் தாண்ட முடியாத தடைகள்னு சொல்லி சில வரும் பார்த்தீங்களா. அதான் ஒரு பெரிய செவுரு, அதை தாண்டா தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படி ஒரு செவுரு வந்திருக்கு. அது செவுரு நான் தாண்ட ஆசைப்படுற மாதிரி சொல்லல. அவன் கோச் கேட்பாரு, தம்பி நீ அந்த மிடில் ஸ்கூல் டோர்னமெண்ட்டை தோத்தி அந்த பையன் பண்ணுற மாதிரி கேட்டால் இல்லை அவன் கிடையாது இன்னொருத்தன். அதான் நம்ம ஹீரோ. ஏன்னா எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக இருக்கா, அவனை டிஃபீட் பண்ணுன்றத ஒரு கோல் வச்சு சுற்றிட்டு இருக்காப்ல. ரெண்டு பேரும் மாற்றி பஞ்ச் பண்ணிக்கிறானுங்க. ரெண்டு பேருக்கும் டேமேஜ் ஏற்பட்டிருக்கணும். ஆனால் ஜாக் வந்து முக்கால்வாசி அதில் சீக்கிரம் ரெக்கவர் ஆகிட்டு நம்ம ஹீரோ அடிக்கிறது கிட்ட வந்துகிட்டே இருக்கான். அந்த அளவுக்கு அவர் ட்ரைனிங் எடுத்திருக்கான் இந்த ஒரு நாளுக்காக. டேனி நீ ரொம்ப நல்ல பையன், நீ வந்து எப்பயுமே ஜஸ்டிஸ்க்காக போராடுன்றது எனக்கு தெரியும். நீ எது ஒன்று பண்ணாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்றது நான் புரிஞ்சுக்கிறேன். உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் எனக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு நம்பிக்கையே இல்லாத ஒருத்தர் சண்டை போகிறேன்னா அவர் ரியல் பாக்ஸரே கிடையாது. அதனால இங்கே நான் எது கரெக்டாக நினைக்கிறேனோ அதுக்காக நான் சண்டை போட போகிறேன், எனக்கு தப்பாக எடுத்துக்காதுன்னு சொல்லி பஞ்சு கொடுக்குறாப்புல. அது ஹெவியாக இருக்குது. ஆக்சுவலி சம ஸ்பீடுன்றது நல்லாவே நிறைய பேருக்கு தெரியும். ஜாக் வந்து சம ஸ்பீடாக பஞ்சஸ் கொடுப்பான், ஆனால் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காதுன்ற மாதிரி அவனோட கோச்சு சொல்லியிருப்பாரு. ஆனால் இப்போ அவன் கொடுக்குற ஒவ்வொரு பஞ்சுமே நம்ம டேனி அப்படியே கண் கலங்க வைக்குது. அந்த அளவுக்கு வந்து அடிவயிறு கலக்கிற மாதிரி பஞ்சு கொடுத்துட்டு இருப்பான். அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான் போல. கரெக்டாக டேஞ்சரஸான ஒரு சிச்சுவேஷனில் போகும்போது ஹீரோட மூஞ்சில பஞ்சு கொடுக்கலான்ற மாதிரி வரும்போது டக்கு நிறுத்திட்டு அவ்வளோதான் 3 நிமிஷம் முடிஞ்சிச்சுன்ற மாதிரி சொல்லுவாங்க. இருந்து 3 நிமிஷமா என்னடா பேசிட்டு இருக்கான்னு பார்க்கும்போது அப்போ தான் டேனிக்கு ரியலைஸ் ஆகுது இதான் ஒரு பாக்ஸிங் மேட்சாக கன்சிடர் பண்ணுறான். ஸோ 3 நிமிஷத்துக்கு ஒரு ரவுண்டுன்னு சொல்லிட்டு இவனை வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கான்னு நம்ம ஹீரோக்கு இது ஒரு கோவத்தை ஏற்படுத்தி விட்டுருது. ஏன்னா இவன் சீரியஸான ஒரு விஷயத்துக்காக வந்துட்டு பார்ப்பல.
இருக்காப்புல. அவ்வளோ பெரிய மான்ஸ்டர்ஸ் இருக்கிற ஒரு டென்குள்ள வந்திருக்கானா, அது காரணம் ஒரு அப்பா வந்து அவனோட பொண்ணு வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாரு. ஆனா இந்த இடத்துல நீ வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்கியா, அதாவது பாக்ஸிங் மேட்ச் பண்ணிட்டு இருக்கியா, உனக்கு என் கூட ஃபைட் பண்ணணும்னு அவ்வளோ ஆசை வந்தனா ஃபைட்டை வந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்றாப்புல. ஆனா இவன் பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதை நம்ம ஹீரோக்குள்ள சொல்ல மாட்டான். மாத்தி என்ன சொல்லுறான்னா, எப்பயா இருந்தாலும் கூட ஃபைட் பண்றோம் இல்லையா, ஸோ இன்னைக்கு அந்த நாளா இருக்கட்டும்ன்ற மாதிரி பேசும்போது அப்போ ரவுண்ட் 2 ஆரம்பிக்கலான்னு ஜாக் யூஸ் பண்ண அதே டெக்னிக்ஸை நம்ம ஹீரோ இப்போ காப்பி பண்ணி யூஸ் பண்ணாப்ல. அப்போ ஜாக்குக்கு ஒரு மாதிரி ஆயிடும், ஏன்னா அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ண விஷயங்களை ஈஸியாக காப்பி பண்ணிட்டு இருக்கான்ல. பட் அவனோட டெக்னிக்கை காப்பி பண்ணிட்டா அது ஈஸியாக டாச் பண்ணலாம், அவனும் பிரச்சனை இருக்காது, ஏன்னா அவன் டெக்னிக்கோட வீக்னஸ் அவனுக்கு தெரியும் இல்லையன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கல. ஆக்சுவலி அவன் பாக்ஸிங் யூஸ் பண்ணல, கியோஷின் கராட்டே யூஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. அதாவது கன்னோட டெக்னிக், அந்த பஞ்ச் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும்னா, பாக்ஸிங்ன்றது ஒரு பஞ்சோட பவரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னிக் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த கியோகுஷின் கராட்டேன்றது அந்த ஃபிஸ்டியை வந்து ஸ்ட்ராங் ஆக்குமா, அதாவது இரும்பு எடுத்து அடிச்சு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்மளோட கை வந்து மாற்றி விட்டுருமா. ஸோ எந்த ஒரு ப்ரொடெக்டிவ் கீருமே இல்லாமல் மிகப்பெரிய இது வந்து அதாவது இரும்பே கூட உடைக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லான அந்த கியோகுஷின் கராட்டே அவ யூஸ் பண்ணுற எல்லாருமே வந்து ரொம்ப டேஞ்சரஸான பீப்புள் தான். அது மட்டும் இல்லை, அதை வந்து ஒரே நைட்டில் காப்பி பண்ண முடியுது. பட் நம்ம டேனியோட மிஸ்டீரியஸான அந்த பாடி வச்சு ஆனால் என்ன வேணா பண்ண முடியுன்றது இங்கே காமிக்கிறாங்க. அப்படியே பறந்து வந்து நம்ம ஹீரோனை பஞ்ச் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது ஜாக்குக்கு ஒரு செகண்ட்ல என்ன நடந்ததுன்னு புரியாது. அவனோட பஞ்ச் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மட்டும் கிடையாது, இப்போ இன்னொரு பஞ்ச் ரிசீவ் பண்ணானா ஏஞ்சிக்க முடியுதுன்னு. ஆனால் அவன் பஞ்ச் நிறுத்திடுவான். என்னன்னு பார்த்தா நீ ரிங்கு விட்டு வெளியே விட்ட மாலை வாடான்றாப்புல. பார்த்தா அச்சடிக்கு அவன் கீழ் ஃப்ளோருக்கே போயிட்டான் போல. எவ்வளோ வாட்டி ட்ரை பண்ணியிருப்பான், எவ்வளோ ட்ரைனிங் எடுத்திருப்பான், எத்தனை வாட்டி ஸ்கிப்பிங் குரூப் அது இதுன்னு சொல்லி அவ்வளோ ட்ரைனிங் எடுத்து டிஃபீட் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு நாளும் அவனை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே இருக்கே இல்லை. இவன் சிம்பிளா அவன் பண்ண டெக்னிக்ஸ் எல்லாம் காப்பி பண்ணுறது மட்டும் இல்லாமல் வேற டெக்னிக் யூஸ் பண்ணி ஈஸியாக டிஃபீட் பண்ணுறது நம்ம ஜாக்கால ஏற்றுக்க முடியல. ஹார்ட் ஒர்க் எல்லாமே வேஸ்ட் தான். ஏன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி கடைசியில் டேலண்ட் கிட்ட தோக்கறாம இருந்தா நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன அர்த்தம் இருக்குதுன்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுக்கு செம கடுப்பாயிட்டு நம்ம ஹீரோ அடிக்கலன்றதுக்காக பின்னாடி பறந்து வந்துகிட்டே இருப்பாப்ல. ஆனால் கரெக்டாக அந்த கடுப்பில் நம்ம ஹீரோவும் ஒரு பஞ்சு கொடுப்பான். ஜாக்கு கொடுக்கும்போது நம்ம ஹீரோ தடுப்பாப்ல. அப்போ மூஞ்சில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்படும். அதை வச்சு அவன் கண்டுபிடிப்பாப்ல. என்னன்னா ஹார்ட் ஒர்க்னால எப்பவுமே டேலண்ட்டாக பீட் பண்ண முடியுதுன்ற மாதிரி நினைச்சேன். நீ ரொம்ப பெர்ஃபெக்ட்டா நினைச்ச, ஆனால் உனக்குள்ள ஒரு வீக்னஸ் இருக்கு, அந்த வீக்னஸை நான் கண்டுபிடிச்சேன். ஸோ வீக்னஸை ஒரு ஆப்போனன்ட்குள்ள கண்டுபிடிச்சாலே அந்த இடத்துல மேட்டரை முடிச்சிடலாம். அது ஒரு பாக்ஸ் இருக்கு, அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ அந்த ஜின்னை காட்டுறாங்க, அவனோட ஃபுல் பிளானை ரிவீல் பண்ணி விட்டுறாப்ல. என்ன விஷயம்னா ஹாஸ்டல் ஏவை டிஃபீட் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும்னா அது ஜே ஹை ஸ்கூலுக்கு மட்டும் தான். ஆனால் அவனுக்கு தனித்தனி எந்த ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அவங்களை மொத்தமாக டிஃபீட் பண்ணுறதுக்காக அவங்களுக்குள்ளே அவங்களை அடிச்சு விட்டுக்கிறானுங்க. அடிச்சு அப்படி வீக்கெண்ட் ஸ்டேஜில் இருக்கும்போது ஹாஸ்டல்லே போயிட்டு அவங்களை டிஃபீட் பண்ணுற ஒரு வேலை அவங்களை ஒன்று சேர்க்கிற மாதிரியோ இல்லை கேம் சேஞ்சர் மாதிரி யாராவது என்ட்ரு ஆகிற வரைக்கும் இந்த பிளான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சுன்னா ஜே ஹையை மொத்தமாக ஓவர்டேக் பண்ணிக்கும் இந்த கேங்கு. அப்படியே அந்த இடத்த கட் பண்ணி இந்த இடத்துல வேற ஒருத்தனை காட்டுறாங்க. அதுதான் நம்ம கேங்டமோட த மோஸ்ட் நோட்டோரியஸ் கேங்கை சேர்ந்து, அதாவது காண்டாக் டீமோட நம்மளோட தலைவர் இருக்கா இல்லையா யோகான், அவன் நாய்க்குட்டிங்களை கூப்பிட்டு இறங்குறாப்புல. களத்தில் இறங்குவானான்ற ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போ ஆலி வேங் பேசிட்டு இருக்காப்ல. என்ன அப்படின்னா அவனுங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறானுங்க. அவனுங்க வீக்கான ஸ்டேஜில் இருக்கும்போது ஹாஸ்டல் உள்ளார இருக்க போது எல்லாரும் ஃபினிஷ் பண்ணுறானுங்கன்னு சொல்லிட்டு அதில் ஜேம்ஸ் சம கடுப்பில் இருக்கா. டே என்னையா வண்டி விட்டு விடுறீங்க, என்ன தவிர வேற யாருக்கும் வண்டி விட்டு தெரியாதாரா அப்படின்னு சொல்லிட்டு சம கடுப்பில் சுற்றிட்டு இருக்கானா. ஆலி பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்கிள் டூ வந்து கேட்குறாப்ல, நாங்கள் வேணா ஈலை ஜங் முடிச்சிருவோமா, அது பெஸ்ட் பேரிங்காக இருக்குன்ற மாதிரி சொல்ல, ஈலை நான் தான் அடிப்பேன், என்ன தவிர அவன் மேலே யாரும் கை வைக்கக்கூடாது அப்படின்னு சம டென்ஷன் ஏறாப்ல. ஏன்னா ஈலைக்காக தான் இவ்வளோ பெரிய வாரம் ஆரம்பிச்சு விட்டுருப்போம் ஆலி வேங்க. அவனை வேற ஏன் அடி விடுவானா, கண்டிப்பாக விடவே மாட்டாப்ல. அதே மாதிரி ஈலை வரும்போது எல்லாத்தையும் ஈஸியாக முடிக்கக்கூடாது, அவனை அனுப்ப போகிறா. அப்போ அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் வரப்போகுதுன்னு சொல்லி ஆலி ஈலைக்காக செப்பரேட்டாக ஏதோ ஒரு பிளானை போட்டு வச்சிருக்கிறான் போல. அப்படியே கட் பண்ணி நம்ம ஜாக்கோட பாஸ்ட்ல இருந்து ஒரு விஷயத்தை காட்டாங்க. பாஸ்ட்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவன் திருப்பி பாக்ஸிங் இருந்தாலே அப்போ மாஸ்டர் கேட்பாரு, டே நீ ப்ரோ ஆக போறியா அப்படின்னு சொல்லிட்டு, மாஸ்டர் நான் ஆல்ரெடி ப்ரோ தரேன்ற மாதிரி சொல்ல, தம்பி நான் பாக்ஸிங் பற்றி சொல்ல MMA பற்றி சொல்கிறேன், அதான் மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸுப்பா. ஏன்னா இப்போ கொரியாவில் பாக்ஸஸுக்கு பெருசாக மவுசு கிடையாது, உன்னால பெருசாக சம்பாதிக்க முடியுது. ஸோ மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் போனால் உனக்கு டேலண்ட் இருக்குது, உன்னால் டெவலப் ஆக முடியும், கிராப்ளிங் நிறைய டெக்னிக் கற்றுக்கலாம், உன்னால் காசே மேக் பண்ண முடியும் ப்ரோ ஆனா அப்படின்னு சொல்லிட்டு டெபியூ பண்ண சொல்லிட்டாரு. ஆனால் ஜாக்கை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு பாக்ஸிங் தான் கற்றுக்கிடும், அதுலலாம் மூவ் ஆன் பண்ணி போகணும்னு சொல்லிட்டு ஆசை. ஸோ அதனால வேற எதுக்கும் போக மாட்டேன்ற மாதிரி சொல்கிறாப்புல. எனக்கு லீத்தல் மூவ்ஸை சொல்லித்தாங்க, அதாவது பாக்ஸிங்கில் ஒரே பஞ்சில் ஆப்போனண்ட்டை நாக் அவுட் பண்ணுற மாதிரி வெத்தச்சு சொல்லித்தாங்கன்ற மாதிரி அவன் கேட்டுட்டு இருக்காப்ல. அந்த மாஸ்டருக்கு செம்ம டென்ஷன் ஆகிடும். அவர் என்ன கடுப்பு அப்படின்னா, ஜாக்குக்கு பயங்கரமாக ஒரு டேலண்ட் இருக்குது, இப்படிப்பட்ட ஒரு ஜீனியஸ் பாக்ஸிங்கில் எதுக்கு அவன் லைஃப் வேஸ்ட் பண்ணுறான். ஏன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு மவுஸ் கிடையாது. ஸோ ப்ரோ ஆனாலும் டெபியூ பண்ணாலும் காசு பெருசாக ஏர்ன் பண்ண முடியாது, அவன் லைஃப் அவனே வந்து வேஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் ஏன் பொட்டன்ஷியல் வேஸ்ட் பண்ணுறேன், வேற எதுக்காக போடன்ற மாதிரி சொல்லி லீத்தல் மூவ் டீச் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஒழுங்கு இருந்து ஓடி போடன்ற மாதிரி தத்தி விட்டுறாப்ல. என்ன மாதிரி ஜீனியஸ் எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியுது, இந்த தாத்தா இதுக்காக சொல்லி தர மாட்டேன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஜாக்கோட மனசுக்குள்ள ஒரு கோவம் இருக்குது. கில்லி ஃபர்ஸ்ட் அவன் மீராவை பிடிச்சதுனால தான் பாக்ஸிங்கே ஸ்டார்ட் பண்ணிருப்பான். ஆனால் இப்போ அந்த பாக்ஸிங்ன்ற ஒரு விஷயம் அவனோட லைஃபோட ஒரு அங்கமாக மாறிடுச்சு. அந்த பாக்ஸிங்கை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல. ஸோ அதனால தான் அவன் என்ன ஒரு ரீசன்னாலும் அதை விடக்கூடாது அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு காசுக்காக அவன் பாக்ஸிங்க்கு வரவே இல்லை. அதனால தான் ஜாக்கு டென்ஷன் ஆகுது. என்ன அப்படின்னா, என்ன காப்பி பண்ணாதரா மென்டல் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காப்ல அவன் மனசுக்குள்ளே. ஏனென்றால் இவன் ஒவ்வொரு நாளும் ஹார்ட் ஒர்க் பண்ணி பயங்கரமாக ட்ரைனிங் பண்ணி அந்த பாக்ஸிங்கை லவ் பண்ணி அவன் லேர்ன் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பர்சனோட டெக்னிக்ஸை
ஈஸியாக நம்ம ஹீரோ காப்பி பண்ணும்போது உனக்கு இது மாதிரி ஆசை கூட இல்லையா, ஏன்டா காப்பி பண்ணுறா எப்படின்னு திட்டாத குறை தான். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், அவன் வருஷ கணக்கில் ஹார்ட் பீட் பண்ணதை செகண்ட்ஸ்ல இவன் மேனிபுலேட் பண்ணி அதை வந்து திருப்பி ரிப்ளிகா பண்ணிட்டு இருந்தா யாருக்கு தான் டென்ஷன் ஆகாது, கண்டிப்பா ஆகும் இல்லையா. ஆனால் ஜாக் கொடூரமான டிஃபீட் அமேஸ் சொல்றான் போல. ஏன்னா அந்த இடத்துல நம்ம ஹீரோ அடிக்கிற அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி இருக்குது. இப்போ ஜாக் அப்படி கீழே விழும்போது திரும்பவும் அவன் கோச் கிட்ட பேசின வார்த்தைகளை காட்டிட்டு இருக்காங்க. ஐயோ எதுக்கு எனக்கு லீத்தல் மூவ்ஸ் சொல்லி தர மாட்டேன், சொல்லி தர கோச் அப்படின்ற மாதிரி கேட்கல. டை தம்பி அதுதான்டா நான் அப்பத்துல சொல்லி தந்துட்டு இருக்கேன், எனக்கு லீத்தல் மூவ்ஸா, ஐயோ பேசிக் தான் சொல்லி தந்துருக்கேன், எதற்கா சொல்லித்தா என்ன ஆப்போனன்ட்டை டிஃபீட் பண்ண முடியும் எப்படி போகும், நான் ஒரு ஜீனியஸ், என் டேலண்ட்டை வேஸ்ட் பண்றீங்கன்ற மாதிரி சொல்ல. நீ ஒரு ஜீனியஸா இருந்தா உன்னால ஏன் மத்தவங்களை டிஃபீட் பண்ண முடியுது, ஈஸியா மத்தவங்க ஜெயிச்சிடலாமே. இல்ல ஒருத்தர் இருக்கிறான் பர்ஃபெக்ட் பாடியோட பயங்கர கண்டிஷனோட எல்லா மூவ்ஸும் காப்பி பண்ற ஒருத்தர் இருக்கிறான்ற மாதிரி சொல்ல. தம்பி நீ பேசுற பத்தி ஒரு வார்த்தை அது இம்பாசிபிளான விஷயம், அப்படி ஒருத்தர் உண்மையாவே இருந்தானா அவன் தான் உண்மையான ஜீனியஸ் அப்படின்னு சொல்றாப்ல. அப்பதான் ஜாக் ரியலைஸ் ஆகுது ஜாக் ஒரு அப்சல்யூட்டான ஜீனியஸ் கிடையாது. அப்சல்யூட்டான ஜீனியஸ் யாரு அப்படின்னா நம்ம டேனி தான். அதாவது இந்த கதைப்படி பார்த்தாக்கா அவன் தான் ஜீனியஸ்னு சொல்லணும். ஏனென்றால் அவன் பண்ற ஒவ்வொரு விஷயங்களும் அப்படிதான் இருக்குது. இதுல வந்து யோகானமே லிஸ்ட்ல சேருவாப்ல, யோகான் அந்த ஜீனியஸ். பட் டேனி ஜீனியஸ் இருந்தா என்ன கவலை, நான் வந்து என்னோட வாழ்க்கை ஃபுல்லா இதான் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ என்னால் இது விட்டு கொடுத்துட்டு போக முடியாது. என்னோட கோச் சொன்னாரு உனக்கு லீத்தல் மூவ் சொல்லி தந்தேன்னு சொல்லிட்டு, ஆனால் அவர் சொல்லி தரவே இல்லை. எனக்கு கிடைச்ச விஷயங்களை வச்சு நான் இப்போ போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் ஃபைட் பண்றான். ஆனால் அது ஒன் சைடாக தான் போயிட்டு இருக்கு. டேனி வந்து பயங்கரமாக போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்தில் அவனுக்கே டிஃப்ரெண்ட் ஆயிடுது. டே எதுக்கு அந்த மாதிரி என் கூட சண்டை போட்டுருக்கேன், நம்மளாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ்ரா, இந்த மாதிரி தான் சண்டை போட்டு ஆசைப்பட்டு இருக்கியா, எனக்கு இந்த மாதிரி வந்து ஃபைட் பண்ண நான் அனுப்பவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு எதுவும் சொல்ல ட்ரை பண்றான். ஆனால் அவன் விடுற மாதிரி இல்லை, விட்டு கொடுத்தான் அப்படின்னா அந்த இடத்துல அவன் தோத்து போயிடுவான்ற மாதிரி அவனுக்கு தோணுது. ஏன்னா யோகானும் சரி டேனியும் சரி இவன மாதிரி ஹார்ட் இருக்கிற சும்மா ஈஸியாக ஓவர் கம் பண்ண எஃபர்ட்லெஸ்ஸாக மேலே வரதுக்கான ஜீனியஸான இருக்கிறானுங்க. அவங்கள அவன் ஒரு வாலா கன்சிடர் பண்றாப்ல. அதாவது அவன் லைஃப்ல முன்னேறணும்னா இவங்களை தாண்டி தான் போகணும். அண்ட் ஜீனியஸ்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அது தலகணத்தை கொடுக்கும். அதாவது ஜீனியஸ் ஜீனியஸ்னு சொல்லிட்டு எல்லாம் பாராட்டினாங்க அப்படின்னா அவனுக்கு நெக்கில் ஆகி போயிடும். அந்த நெக்கில் மட்டும் இன்னைக்குமே இருக்கவே கூடாது. நீ ஒரு அப்சல்யூட்டான அத்லெட்டா இருக்கணும்னு நினைச்சேன்னா அது உன் மண்டல ஏத்திக்காத. அதனால தான் அவனோட பஞ்சில் எமோஷன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் கோச் சொல்லியிருப்பாரு. ஏன்னா எமோஷன்ஸ் இருந்தது அப்படின்னா அது அவனோட தோல்விக்கு லீட் ஆகும். பவர், ஸ்ட்ரென்த், அஜிலிட்டி, ஸ்பீடுன்னு சொல்லி எல்லாத்துலயுமே நம்ம ஹீரோ நம்ம ஜாக்கை பீட் பண்றாப்ல. ஆனா அந்த இடத்துல வந்து ஜாக் தன்னோட அந்த ஒரு நிலைமையை புரிஞ்சுக்கிற அந்த ஒரு வேலையில் தான் டேனியோட வீக்னஸ் அவனால பார்க்க முடியுது அப்படின்றத சொல்றான். அது என்ன விஷயம்னா, என்னதான் நம்ம ஹீரோ எல்லாத்தையும் காப்பி பண்ண முடிஞ்சாலும் எல்லாத்தையுமே காப்பி பண்ற முடிஞ்சிடாது. அவன் இத்தனை வருஷமா கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், அவனோட யூனிக்கான டேலண்ட், அவனை வந்து ஏன் ஜீனியஸ் அந்த மாஸ்டர் கூப்பிடுறா, அவன் ஆல்ரெடி ஒரு ஜீனியஸ் தான். ஸோ ஜீனியஸ் ஏன் ஜீனியஸ்னு கூப்பிடணும் அப்படின்றனால விட்டுருப்பாரு. அந்த பிரைட் ஆஃப் த பாக்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, சார்பேட்டா பரம்பரைங்க ஆடவே கூடாதுன்னு சொல்லும் போது கபிலனுக்கு எப்படி கோவம் வந்து அந்த இடத்துல ஜெயிச்சானோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம ஜாக் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. உங்களுக்கு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கட் பண்ணி நம்ம ஜேக்கு காட்டுவாங்க. ஜேக் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, சார் இந்த மாதிரி அவன் வந்து பிளானை போட்டிருக்கான், ஜேஹைக்குள்ளேயே வந்து மாற்றி மாற்றி சண்டை போடுற மாதிரி, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது அதுவா அது ஒரு பக்கான பிளான் தான். ஏன்னா அவனை பற்றி நல்லாவே தெரியும். அவனுக்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இல்லைனாலும் அவனோட மூலசாமான பயங்கரமாக யூஸ் பண்ணுவான். நம்ம யோகானுக்கு முதுகுல குத்துறதுக்கு முன்னாடி இயர் கணக்கில் அதுக்காக பயங்கரமான பிளானை போட்டுட்டு இருந்தான்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அவனோட வீக்னஸ் தான் அவனோட ஸ்ட்ரென்த்தே. இந்த வாட்டி அவன் ஜேஹைக்கு அந்த மாதிரி பிரச்சனை கிரியேட் பண்ணிருக்கானா, ஒருவேளை அவனுக்கு மாற்றி மாற்றி அடிச்சுக்கலனாலும் அவங்களை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு அவன் என்னோட ஸ்வாடா கடை வாங்கியிருக்கான். அதாவது நம்ம ஜெரிக்குவானா அந்த இடத்த வந்து கூட்டு போயிட்டு இருக்காப்ல. அவன் ஒரு ஆளே போதும். ஜாக்கோட ஃபைட்டை காட்டுறாங்க. இப்போ சிம்பிளா அந்த உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க பாருங்க. நம்ம ஹீரோட வீக்னஸ் என்ன தெரியுமா, அவன் நிறைய பேர் கூட ஃபைட் பண்ணிருக்கான், நிறைய பேர் டிஃபீட் பண்ணிருக்கான். ஆனா அவன் என்னைக்குமே அவன் ஃபுல் ஃபோர்ஸோட ஃபைட் பண்ணதே கிடையாது. அதாவது ஜாக் இப்போ சண்டை போடுற மாதிரி. தட் மீன்ஸ் அவன் லிமிட்டை பாஸ் பண்ணி என்னைக்குமே நம்ம ஹீரோ ஃபைட் பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஃபைட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா அவன் பாடிக்கு அந்த பிரஷர் ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. இதுதான் அவனோட லிமிட். என்னதான் நம்ம ஹீரோக்கு பெர்ஃபெக்ட்டான பாடி இருந்தாலும் அவன் இதற்கு ப்ராப்பரான ஃபைட் பண்ண கிடையாது. உங்களுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு ஹைடெக்கான மிஷின் இல்ல ஹைடெக்கான வண்டி எடுத்துக்கோங்களேன். அது என்னதான் ஹைடெக்கா இருந்தாலும் அந்த வண்டியை இந்த லிமிட்டுக்கு பாஸ் பண்ணி நீங்க புஷ் பண்ணலன்னா, அதாவது ஓட்ட தெரியாதவங்க அந்த வண்டியை ஓட்டினாக்கா அது டம்மி வண்டி மாதிரி தான். ஆனா ஓட்ட தெரிஞ்சவனுக்கு ஒரு ஸ்ப்ளெண்டர் கொடுத்தாலும் அவனால அதுல வந்து பயங்கரமான புஷ் பண்ண முடியும். அதான் சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன். கேட்க வித்தியாசமா இருந்தாலும் நம்ம டேனிக்கு வந்து அவன் பாடி எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல. அதை நம்ம ஜாக் யூஸ் பண்ணிக்கிறாப்ல. அவனோட லிமிட்டை புஷ் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் அவனோட பாடிக்குள்ள ஒரு மாதிரி ஹீட்னஸ் ஃபீல் பண்ண வைக்கிறாப்ல. அவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. அங்க கட் பண்ணி வின்ஜினோட ஃபைட்டை காமிச்சாக்கா, நான் அடுத்த ஃபேஸ்ல பஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பஞ்ச் பண்ணும்போது வாஸ்கோம் ஃபேஸ்ல பஞ்ச் பண்றான். இப்படி அடுத்து அவங்க என்ன ஃபைட் பண்ண போறாங்கன்ற அந்த மூவ் டெக்னிக்கை சொல்லிட்டு அப்படியே மாத்தி மாத்தி பியூர் ஸ்ட்ரென்த் வச்சு மட்டுமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வின்ஜின் கத்திட்டு இருக்கான், வாஸ்கோ கையில கோல்டன் மங்கோல் எடுறான்னு சொல்லிட்டு. ஆனா அவன் எடுக்க மாட்டான். அப்போ ஒரு ட்விஸ்ட், ஏன்னா நான் கேங்குலியம்ல இருந்து நம்ம இவனோட டீம்ல, அதாவது வின்ஜினோட இதுக்கு முன்னாடி இந்த டீம்ல இருந்தா பார்த்தீங்கன்னா எம்சி பெஸ்டிசைடு அவன்லாம் வந்து இப்போ ஹாஸ்டல்ல சேர்ந்தால. ஸோ அவனுங்களாம் வந்து வீக்கெண்டா இருக்க இவங்களை அடிக்கலான்றதுக்காக வந்திருக்காங்க. ஆனா அவங்கள பத்தி கண்டுக்காம வாஸ்கோ இவனும் கண்டினியூவா ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கையில கடுப்பாயிட்டு அந்த பெஸ்டிசைடு நம்ம வின்ஜின் அடிக்க ட்ரை பண்ணுவான். அப்ப வாஸ்கோ தடுக்கிறப்ப என்னன்னா, அவன் என்னோட அவன் மேல கை வச்சான கை வச்சு விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்புல இருக்கான். இவனுக்கு ரெண்டு பேர் தான் அடிச்சுக்கணும், வேற அவன் குறுக்கில் வந்தாலும் அவனுக்கு அட்ரா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வார்னிங் கொடுக்குறான். அதுல செம்ம கடுப்பான பெஸ்டிசைடு டே ஆலிவாங்க கால் பண்ணி இவனுங்க ரெண்டு பேரும் நான் வந்து பணமா தான் கூட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையில கல்ட்ராப்ல அவன் ஆக்சுவல் ஃபைட்ல போய் இறங்கிட்டா போல. அங்க அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம லோகனோட ஃபைட்டை காட்டுறாங்க. அந்த ஃபைட்டை போய் பார்க்கணுமே, மோசமா ஃபைட் போயிட்டு இருக்க இல்ல அங்கிளும் அங்கிள்ட்டும் அவங்க வந்துட்டாங்க. இதை பார்த்த லோகனுக்கு தெரிஞ்சு போயிடுது, ஐயோ ஒரு பிரி சிக்கத்தில் மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவனுக்கு ரெண்டு பேரும் அடிச்சிக்கினா பிரச்சனை இல்லை. ஆனா குறுக்கில் இவனுக்கு வந்தாங்கன்னா அவங்களோட கோல் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது. இவங்க ரெண்டு பேரும் டிஃபீட் பண்ணி கூட்டு போறதா. ஸோ பிளான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ரெண்டு பேரும் வீக்கெண்ட் ஸ்டேஜில் அடிக்க ட்ரை பண்றாங்க போல அப்படின்னு. அப்போ லோகன் வேற வழியே இல்லாம நம்மளோட எல்லோ ஹேர்னு சொல்லி, அதாவது ஜேவதா அப்படி கூப்பிட்டு இருக்கான். அவனை கூப்பிட்டு ஒரு பிளான சொல்றாப்ல, டேய் நம்ம வந்து
வந்து இந்த இடத்துல கோஆபரேட் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏனென்றால் இவங்க 2 பேரும் இப்ப கை தோத்தாதான் அவங்களை டிஃபீட் பண்ண முடியும்ன்றதை தெரிஞ்சுக்கிறாங்க. தேவையில்லாம ஆல்ரெடி வீக்கெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கும்போது நமக்குள்ளே அடிச்சுக்க தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்ல 2 பேரும் கட்ட கலப்பாளி சாமான்லாம் எடுத்துக்கிட்டு இவனுங்க கூட அடிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. நீங்க என்ன பிளான போட்டீங்கன்னு தெரியல, ஆனா அவங்களால என்ன டிஃபீட் பண்ண முடியாது. ஏனென்றால் இவங்க 2 பேரும் சைக்கோ கேங்ன்றது அவனுக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, இவங்க 2 பேரும் வீக்கெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கானுங்க. உங்களுக்குள்ள கோஆர்டினேஷனே கிடையாது. பட் கோஆர்டினேஷனுக்கு பேர் போனவங்க தான் அங்கிள் ஒன் அங்கிள் 2. சரி ஓகே, மெயின் ஃபைட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணுவோன்ற மாதிரி நினைச்சிட்டே இருக்கீல்ல, அங்க ஒரு ட்விஸ்ட் கொடுப்பான். என்னடா நான் லோகன் இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி அந்த கடப்பார கட்டையை எடுத்து என்ன பண்றான்னா நம்ம ஜேவோட மண்டல் அடிச்சு நான் வின் பண்ணிட்ட போச்சே கிக்கின்னு சிரிச்சுக்கிட்டு இருப்போம். அட மெண்டல் காரா, அவ்வளோ நடந்த நானும் அடி வந்துட்டு இருக்க தெரியும், ஜெடிக்கு தேவைன்னு சொல்லிட்டு ஜேவ் அடிச்சு போட்டு இப்போ உங்களை அடிக்க வேண்டிய நேரம்னு சொல்லிட்டு சொரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு கூட சட்டை போறதுக்கு தனியாக போறான். அட லோகன் உங்கள்கிட்ட டீம் பண்ண நினைச்சா போச்சா ஜே என்ன தடா திருப்பால் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கோம் போல. அங்க அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ காமிச்சாக்கா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அவன் பாடியோட லிமிட்டுக்கு புஷ் பண்ண பிறகு தான் அவனுக்கு தெரியுது உள்ளலாம் பதட்டமாகுது. இப்போ நம்மளே ரொம்ப நாள் கழிச்சு ரன்னிங் ஒன்று வச்சுங்களேன், அப்படியே உள்ள எரியும் பார்த்தீங்களா, பாடி எல்லாம் ஹீட் ஆகும்ல, அந்த மாதிரி தான் அவனுக்கு இருக்குது. அப்பதான் அவனோட லிமிட் புஷ் பண்ண எந்த அளவுக்கு வந்து வார்னிங் இருக்கும், அந்த பாடியோட ஆக்சுவல் பொட்டன்ஷியல் என்னன்றதை அவன் தெரிஞ்சுக்க முடியும். அவன் கண்ணில் ஒரு மாதிரி பிளரி ஆகுது. அதாவது எப்படி சொல்றது, இதுக்கு முன்னாடி புலி பண்ணப்பட்டப்ப அடிச்சான்னா ஒரு மாதிரி கிருகிருன்னு ஆயிடும் இல்லையா, அதே மாதிரி தான் இப்போ பவர் ஆப்ல சஃபர் பண்றான் டேமேஜ். அவன் இப்போ எந்த ஒரு செகண்டுமே நம்ம ஹீரோ கொலாப்ஸ் ஆகிற மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்காப்ல, அவன் உடம்பு ஃபுல்லா டேமேஜ் வாங்கியிருக்கான். ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால இப்போ இவன் இந்த இடத்துல அந்த ஃபீல் பண்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது அவனோட பொட்டன்ஷியல் அன்லாக் பண்ணுது. அதாவது நம்ம ஜாக்கோட ஒரிஜினல் ஹிடன் பவரை அவன் இந்த இடத்துல காமிச்சா இல்லையா, அதே மாதிரி இப்போ நம்ம ஹீரோ அடி வாங்கின பிறகு டேமேஜ் சஃபர் பண்ண பிறகு ஃபர்ஸ்ட் டைமா அவன் பாடி ஹீட் அப் ஆகி ஒரு மாதிரி டிஃபரெண்டான ஃபீல் இருக்கு. இது வரைக்கும் அவன் ஃபீல் பண்ணாத ஒரு பவர். அதாவது உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி சொன்னோம்னா 2 பேருமே அவைக்கனிங் ஸ்டேஜ் ஆயிடுறானுங்க. அது இது பார்க்க கேட்க சிரிப்பா தான் இருக்கு. ஏனென்றால் நம்ம ஹீரோ டிஃபீட் பண்ணு சொல்லி ஜாக் கஷ்டப்பட்டு அவைக்கன் ஆவாப்பல, ஆனா அவனை டிஃபீட் பண்றதுக்கு இவன் அவைக்கன் ஆயிடுவான். ஆனா பாவி டேய், முன்னாடி இந்த சிச்சுவேஷனுக்கு இதுக்கு டிஃபரன்ஸ் பெருசாக இருக்காது. இப்போ திரும்பி ஃபைட் வந்து ஒன் சைடா மாற போகுதுன்னு நினைக்கிறேன். ஜாக் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ண ஆப்போனன்ட்ஸ்ல நம்ம டேனி தான் ஸ்ட்ராங்கஸ்ட். அதே மாதிரி டேனி இது வரைக்கும் ஃபேஸ் பண்ண ஆப்போனன்ட்ல அவனை வந்து இந்த மாதிரி லிமிட்டுக்கு புஷ் பண்ணது ஜாக் தான். ஸோ அந்த இடத்துல 2 பேருமே இன்ஸ்டன்ட்லி ஒரு அனிமல் பிஹேவியரை காட்டுறானுங்க. அதாவது சர்வைவ் ஆகணுன்றதுக்காக அவங்க அடாப்ட் ஆகிறானுங்க, அடுத்த கட்டத்துக்கு எவால்வ் ஆகி அவங்களோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுது. பட் இந்த இடத்துல இது ஜாக்குக்கு ஒரு மிகப்பெரிய டேஞ்சராகவே மாறுது. ஏன்னா அவன் ஆப்போனன்ட் அவன் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டான். ஒரு மினிமல் கண்டிஷன் மாதிரி தான். என்னன்னா நம்ம ஹீரோ இது வரைக்கும் ஃபைட் பண்ண ஆப்போனன்ட்ஸ் யாருமே அவனோட ஃபுல் பொட்டன்ஷியல் அன்லாக் பண்ணது இல்லை. அதுக்கு காரணம் அந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும் போல. ஆனால் இப்போ ஜாக் அவன் வந்து சண்டை போடும் போது அவன் ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஆப்போனன்ட் ப்ரூவ் பண்ணி அந்த கண்டிஷன் வந்து மீட் பண்ணிட்டாப்ல. அவனோட பாடிக்கு என்ன ஆச்சுன்றது புரியாமலே நம்ம ஹீரோ ஒரு மாதிரி திக்கு திணறி போய் இருக்கிற அந்த ஒரு ஸ்டேஜில் திடீர்னு பார்த்தா சைக்கோ மாதிரி ஜம்ப் பண்ணுவான். பார்த்தது ஜாக் லைட்டாக பயந்துடாப்ல, டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏனென்றால் இப்போ அவன் அன்லாக் பண்ண பவரை வச்சு அவன் ஃபுல்லாக அடிக்க போறான்ற மாதிரி பார்க்கல. அப்போ ஒரு ட்விஸ்ட், கரெக்டா அவன் அடிக்க வந்தது ஜாக்க கிடையாது, பின்னாடி இருக்க ஜெரிக்குவான தான். அவன் வந்து நம்ம ஜாக்க பின்னாடி இருந்து அடிக்க ட்ரை பண்ணியிருக்கான் போல. ஸோ ஜாக்கை டிஃபெண்ட் பண்றதுக்கு ஹீரோ எகிரி குச்சிருக்கான், அந்த பஞ்சு வாங்கிட்டான். ஆக்சுவலி ஜெரிக்குவான் ஃபர்ஸ்ட் என்டர் ஆகும்போது இவங்க 2 பேரும் ஒரு த்ரெட்ன்றதை அவன் புரிஞ்சுக்கிறாப்ல. ஏன்னா 2 பேருமே செம்ம ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம டேனி அடிக்காம ஜாக் தான் டிஸ்ட்ராக்டா இருக்கான், அவனை ஃபினிஷ் பண்ணலான்ற மாதிரி அவனை பஞ்ச் பண்றதுக்காக வந்திருப்பான். ஏன்னா இது வரைக்கும் நிறைய ஃபைட்ஸை ஃபேஸ் பண்ணி ஜெரிக்குவானுக்கு இன்ஸ்டன்ட்லி தெரியுது இவங்க 2 பேருமே டேஞ்சரஸான ஆப்போனன்ட் ஒன்று சேர்ந்துட்டா இவனை டிஃபீட் பண்றதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்றதுனால அடிக்க ட்ரை பண்ணுவான். அப்போ அதை பார்த்து நம்ம டேனி அவனை ப்ரொடெக்ட் பண்ணுன்னு சொல்லி அந்த அடி அவன் வாங்கிப்பான். ஒரு வகையில் ஜெரிக்குவானுக்கு இந்த விஷயம் பிடிக்கவே இல்லை, என்னடா ஆம்புஷ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த இடத்துல அவன் பிளானை சக்சீட் பண்ணுன்றதுக்காக அவனுக்கு வேற வழி தெரியல. சரின்னு சொல்லிட்டு அவன் இன்ட்ரக்ஷன் கொடுத்துறாப்ல, பிக் டீல் செஞ்சு ஜெரிக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு. யாரா நீங்க புதுசா கிளம்பி வந்துட்டு இருக்கீங்க, ஒருத்தன் நாடானா என் கூட சண்டை போட்டு அவனை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்றான், இன்னொருத்தன் என்ன ஃபினிஷ் பண்றதுக்கு வந்திருக்கான், என்னோட பேர் தான் ஜாக்லி, என்ன பார்த்தா என்ன உங்களுக்கு ஜோக் மாதிரி தெரியுதா அப்படின்னு ஜாக் வந்து பயங்கர எக்ஸ்டெண்டுக்கு டென்ஷன் ஆயிடுறாப்ல. என்னோட பேர் ஜெரிக்குவான்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஜேக் உங்க எல்லாரையும் கொல்றதுக்கு எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்கான், அதனால அதோ வரேன் அப்படின்னு ஜாக்கை கொல்றதுக்கு ஒரு வெறியோட ஜெரிக்குவான் வந்துகிட்டு இருக்கே. இல்லை ஜெரிக்குவான் கிட்ட அடி வாங்கினா நம்ம ஹீரோ அந்த இடத்துல அன்கான்சியஸ் ஆயிருப்பான். ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக அவன் இன்னொரு பாடியில் எழுந்திருக்க மாட்டான். அதாவது கண்டிஷன் படி பார்த்தாக்கா இவன் இந்த பாடியில் பயக்கமானாலோ இல்லை தூக்கமானாலோ ஏதோ அன்கான்சியஸ் ஆனாலோ அந்த பாடியில் வேக்கப் ஆகிறது தானே. ஆனா இப்போ வந்து ஆவலை. ஸோ அந்த இடத்துல வேற ஒரு விஷயம் வந்து நமக்கு சொல்றாங்க, சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆர் ஒரு மினி கோமா ஸ்டேஜ்னு கூட சொல்ல முடியாது. அது எப்படின்னா உங்களுக்கு ஒரு தெளிவான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறான் பாருங்களேன். இப்போ ஒரு மிகப்பெரிய ஃபைட் போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், பாக்ஸிங் மேட்சோ இல்லை UFC மேட்சோ, அந்த மேட்ச் போய்கிட்டு இருக்கும்போது சில நேரங்களில் வின் பண்ணி முடிச்ச பிறகு அந்த ஆப்போனன்ட் இல்லை வின் பண்ணவர் சொல்லுவார் இல்லையா, நான் எப்பயோ மயக்கமாயிட்டேன், ஆனால் மயக்கமான பிறகு அன்கான்சியஸ் ஸ்டேஜில் ஃபைட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சில இடங்களை பார்த்துருப்போம் இல்லையா. அந்த அன்கான்சியஸ் ஸ்டேஜ்லையுமே அவங்க பாடி ட்ரெயின் பண்ண அந்த எக்ஸ்டென்ட்னால அவங்களுக்கு தெரியும் வின் பண்ணணும், இப்படி தான் ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மசில் மெமரி மூலமா மூவ் பண்ணுவாங்க. அந்த ஒரு விஷயம் தான் இப்போ நம்ம டேனிக்கு நடந்திருக்கு. ஆனால் டேனியோட பாடி ரொம்ப மிஸ்டின்றதுனால இது வேற விதமாக நடக்குது. ஸோ ஹீரோ அடி வாங்கி கீழே விழுக்கும் போது அன்கான்சியஸ் ஸ்டேஜில் இருக்கான். ஆனால் அவன் டோட்டலாக ஸ்லீப் கண்டிஷனுக்கு போயிட்டு இன்னொரு பாடியில் அவேக்கன் ஆகல. அவன் இப்போ ஒரு மாதிரி சப்கான்சியஸ் மைண்டில் இருக்கான். அந்த டைமில் அவனுக்கு என்ன அப்படின்னா அவனுக்கு எதிர இருக்க ஆப்போனன்ட்னு கிடையாது, எதிர இருக்க எனிமீஸ் எல்லாத்தையும் கொல்லணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வந்து போயிடுது. அவனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒரு சைக்கோ மோட ஆக்டிவேட் பண்றாப்ல. இப்போ இந்த ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க பாக்குற டேனியல் பார்க் நம்ம டேனியல் பார்க்கே கிடையாது, இவன் டேனியல் பார்க்கே கிடையாதுன்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இது வரைக்கும் டேனி இந்த பாடியை ஒழுங்கா யூஸ் பண்ணி இருக்க மாட்டான். ஆனா இப்போ அன்கான்சியஸ் ஸ்டேஜில் இருக்கும்போது அவனை மாதிரி இந்த பாடி யாராலையும் யூஸ் பண்ண முடியுதுன்றதை காட்டும். நம்ம ஹீரோட மைண்ட்ல இருக்கிறது ஃபுல்லாவே அக்ரெஷன் மட்டும் தான்.
இருக்கானா, அதாவது கோவம்னு கூட சொல்ல முடியுது. அல்ட்ரா இன்ஸ்டன்ட்டா அன்லாக் பண்ண ஹீரோ இப்போ ஒரு முழு கண்டிஷனோட சைக்கோவா அல்ட்ரா சேஞ்ச் ஆகுறாப்ல. இந்த ஃபைட் எந்த மாதிரி போக போகுதுன்னு எனக்கு தெரியல. இப்போ இதெல்லாம் பார்க்குற ஜாக்குக்கு நிறைய விஷயங்கள் புரியவே இல்ல. யார்ரா இவன் மொட்டைக்கடா மாரி இருக்காப்ல, இவன் ஃபாரின் கையாடா, எவன்டா நம்மள கொல்றதுக்கு இவ்வளோ பெரிய ஆளா அமுச்சு விட்டுருக்காப்ல, எதனா மெடிசன் எடுத்து ஸ்டெராய்டு எடுத்து மொட்டையாடானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணிட்டு இருக்காது சீரியஸ் சிச்சுவேஷனில். அது மட்டும் கிடையாது, இங்கே நிற்கிறது யாருன்னு டேனியை பார்த்து அவன் கேள்வி வருது. ஏன்னா நம்ம ஒரிஜினல் டேனி இப்படி மாதிரிலாம் இருக்க மாட்டான்றது அவனுக்கு தெரியுது. அவன் அன்கான்ஷியஸ் ஸ்டேஜில் இருக்கும்போது எழுந்து நிற்கிறான். அண்ட் அவனுக்குள்ளேருந்து வர அந்த ஆரா ஃபீல் இருக்கு இல்லையா, அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்மளோட டேனியான்னு சொல்லிட்டு சந்தேகப்படுற அளவுக்கு இப்போ இந்த இடத்துல அவனுக்கு நிறைய டவுட்ஸ் வருது. ஒருவேளை ஜாஸ்மின் போய் சொல்லியிருப்பாளோ, இதெல்லாமே இவங்களோட பிளானோ, அவளை டிஃபீட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்பிட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யோசிக்க அவன் கிட்ட நேரம் கிடையாது. ஆல்ரெடி செம்ம டேமேஜ் வாங்கிட்டு இருக்காப்ல. இப்போ திரும்பி எழுந்து சண்டை போடணும், ஆனால் நிற்க கூட முடியல. இந்த மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணி ஜெயிக்க முடியுதுன்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. இப்போ இங்கிருந்து டேனியை கூப்பிட்டு தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேனி கிட்ட அவன் போகும்போது அங்கே ஒரு ட்விஸ்ட். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, டேனியை பொறுத்த வரைக்கும் அன்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும்போது அவனுக்கு எல்லாருமே எனிமி தான். அது ஜாக்கை உட்பட்டு எல்லாருமே தான். அவனுக்கு வந்து யார் நண்பன் யார் எதிரின்னு தெரியாது. இப்போ பக்கத்தில் யாரா இருந்தானா அவனை கொல்ல ட்ரை பண்ணுறான்னு நினச்சி ஜாக்குக்கு ஒரே ஒரு பஞ்ச் தான் கொடுப்பான். இது வரைக்கும் ஜாக் போட்ட ஃபைட் எல்லாமே ஒரு மாதிரி குழந்தை குட்டி மாதிரி தான் தெரியும். அந்த அளவுக்கு அவன் ஒரு பஞ்ச் அது. அதை பார்த்த ஜெரிகோன் லைட்டாக ஜெர்க் ஆயிடுறான். ஏன்னா அவன் கொடுத்த கவுண்டரை அவனாலே கண்களில் பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு வேகம் அண்ட் பவர்ஃபுல்லாக இருக்கு. இவனோட பேர் தான் டேனியல் பார்க்கா அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாப்ல. அப்போ நீ அப்படியே நம்ம கன்னை காட்டுறாங்க. கன் வந்து ஜேக்கை டிஃபீட் பண்ணிருப்பா இல்லையா, அப்போ அவனுக்கு ஒரு ஸ்கார் வந்து கொடுத்துருப்பான். அதாவது ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க, தழும்பு. அதை தழும்பு நீ கொடுப்பான் நினச்சி கூட பார்க்கல. பட் நீ வந்து எதுக்காக டிஃபென்ஸ் வைக்கணும் எடுத்துட்டு இருக்க, நீ டிஃபென்ஸ் வச்சனா ஃபைட் வேற மாதிரி போயிருக்குன்னு அவன் வந்து ஜெரிகோனை பார்த்தா சொல்லியிருப்பாப்ல. ஆக்சுவலி நடந்த ஃபைட்டில் ஜேக்கை வந்து ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டான். கன்னுக்கு ஒன் சைடாக சம்மடி வாங்கியிருப்பான். ஏன்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான டெக்னிக்ஸ்லாம் பயன்படுத்தினா போல பிள்ளை வச்சு விட்டுருப்பாங்க. ஜெரிகோன் தான் அவன் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாப்ல. நான் நிறைய பேரை வந்து வாழணும்னு சொல்லி ஃபைட் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் முறையாக ஒருத்தர் சாவணும்னு சொல்லி ஃபைட் பண்ணுறாப்ல. ஏன்னா ஜெரிகோனை பொறுத்த வரைக்கும் அவன் செத்தா அவனுக்கு கவலை கிடையாது. அவனுக்கு ஜேக்கை வந்து எப்படியா பழக்க வைக்கணும், அவனை காப்பாற்றணும். அதனால கடைசி வரைக்கும் டிஃபென்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு அவனுக்கு மீட் ஷீல்டாக நின்று இருந்திருப்பாப்ல. அப்போ அவங்கள டிஸ்கார்ட் பண்ணுறதை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெரியை வந்து அந்த இடத்துல கன்று விட்டுட்டு போயிடுவாப்ல. எதுக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவன் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ வந்து மெனக்கடுறான் இல்லையா. அவன் அப்படி சொல்லிட்டு போன பிறகு அவன் அப்படியே மயக்கடிச்சு ஊந்துறாப்ல. அது வரைக்கும் அவன் ஒரு 100 நிலையில தான் நின்றுட்டு இருந்திருப்பான். எல்லாமே ஜேக்கை ப்ரொடெக்ட் பண்ணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான். அன்கான்ஷியஸ் மைண்டில் கூட வந்துருப்பான் போல அவன். ஆனாலுமே எப்படியாவது வந்து நம்ம செத்தாலும் பரவாயில்ல ஜேக்கை காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிட்டர்மினேஷனோட லாயல்ட்டோட இருந்திருப்பான். எல்லா பவருமே எல்லா திறமையுமே இருந்து டாப்புக்கு போக வேண்டாம், ஒருத்தனுக்கு லாயலாக இருக்குன்னு டிசைட் பண்ண ஒரு ஆள், அந்த கன்னுக்கே ஸ்கார் கொடுத்த ஒரு ஆள், பிக் டீலில் சிங்கிள் ஹேண்டெல்லாம் ஹேண்டில் பண்ணுற ஒரு ஆள், அப்படிப்பட்ட ஒருத்தன் இந்த இடத்துல ஸ்மாஷ் பண்ணப்படுறான். அதாவது ஜெரிகோனை பற்றி தான் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு எல்லாம் அந்த அளவுக்கு வந்து கருணை கொடூரமாக அடி வாங்கிட்டு இருக்கான். கன்னியே போட்டு அவனுக்கு ஸ்கார் கொடுத்துருப்பான். ஆனால் நம்ம ஹீரோட கிட்டால கூட அவன் நெருங்க முடியல. கட்டத்தில் ஜெரிக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஆச்சரியமா போயிடுது. ஏன்னா அவனோட ஆவரன் டெஸ்ட் அவன் வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பல. இது வரைக்கும் அது மாதிரி பண்ணிருக்க மாட்டான். அவன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அவன் பாட்டு இஷ்டத்துக்கு ஃபைட் பண்ணிட்டு இருந்திருப்பல. காடு வைக்க மாட்டான் இல்லையா. அவனே வந்து ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டானா அப்போ பார்த்துங்க நம்ம ஹீரோ வந்து எந்த அளவுக்கு வச்சிருப்பான். நம்ம ஹீரோ யூஸ் பண்ண டெக்னிக்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் அவன் பாக்ஸர் நினச்சிருப்பான். அப்புறம் பார்த்தா டேக் ஒன்று யூஸ் பண்ணுவான். அதுக்கப்புறம் பார்த்தா கியோகிஷின் கரெக்டாக யூஸ் பண்ணுவான். அதாவது இது வரைக்கும் அவன் கற்றுக்கி டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் வந்து அந்த வித்தியெல்லாம் வந்து இறக்கிட்டு இருக்கானா. இதெல்லாம் பார்க்குற அது ஜெரிகோனுக்கும் சரி நம்ம ஜாக்குக்கும் சரி, யாரா அந்த சைக்கோ நம்ம கூட ஃபைட் பண்ண ஒரு ஆள் இந்த அளவுக்கு வந்து தரவாசாலியான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காப்ல. ஏன் வாஸ்கோட மியூத்தாயை கூட அவன் வந்து காப்பி பண்ணிட்டு இருக்கான். அந்த ஒரு மைன்யூட்டான கேப்ல எப்படிப்பட்ட விஷயங்கள் அவன் செய்யறான்றதை அவங்களால வந்து போய் பிலீவ் பண்ணவே முடியல. ஏன்னா அது வெறும் காப்பிங் டெக்னிக்னு சொல்ல முடியாது, யோகான் மாதிரி பண்றான்னு சொல்ல முடியாது. இவன் பண்ற டெக்னிக்ஸ் எல்லாமே அப்சல்யூட்டா வந்து பல வருஷங்கள் ட்ரைனிங் எடுத்த ஒரு பர்சன் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காப்ல. பெர்ஃபெக்டான ரெப்ளிகா. இவன் ஒரு உண்மையான பர்சனா, அவனுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்கன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சானா. பட் எப்படிப்பட்ட ஆப்பரன் கூட ஃபேஸ் பண்ணாலும் இந்த இடத்துல அவன் விட்டு கொடுக்க மாட்டான். விட்டு கொடுத்தா இவன் தோத்தா அவன் தோத்தா மாதிரி அப்படின்னு ஜெரிகோனுக்குள்ள மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. ஏனென்றால் ஃபர்ஸ்ட் அவன் கன் கூட ஃபைட் பண்ணி தோத்தா இல்லையா, அந்த ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு ப்ராமிஸ் எடுத்திருப்பான். என்னன்னா என்ன ஆனாலும் சரி ஜெரி நான் வந்து விட்டு கொடுக்கவே மாட்டேன், ஜேக்கா வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவேன், நான் வந்து அவனோட ஸ்வாட் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவனே வந்து அழுதுட்டு ப்ராமிஸ் எடுத்திருப்பான். அதனால ஃபர்ஸ்ட் டைம் அவன் டிஃபென்ஸ் வைக்கிறதுக்கு இப்போ வந்து ஆரம்பிச்சுட்டாப்ல. அதுவும் அவன் சூஸ் பண்ண ஆர்ட் என்ன தெரியுமா, பாக்ஸிங்னா. பாக்ஸிங்ல டிஃபென்ஸ் வைக்கிறது பார்த்த உடனே நம்ம ஆளுக்கு ஒரு மாதிரி ஆகி போயிடுது. யாருக்கு, ஜாக்குக்கு. ஏன்னா அவன் சைஸுக்கு டிஃபென்ஸ் வைக்கிறா பாக்ஸிங்ல. நீ வந்து ஹெவி வெயிட்டுக்குள்ள வந்தா கூட இந்த மாதிரி வைக்க முடியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கிற ஹைட்டு வெயிட்டுக்கு இப்போ எதுக்கு யூஸ் பண்ணான்னு தெரியல. பட் அந்த டிஃபென்ஸ் வச்சுட்டு அவன் பார்க்கும்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்காப்ல. ஏனென்றால் அது இல்லாம எத்தனை பேர் அவன் பரட்டு போட்டுறப்பான்றது தெரியும். அப்போ அது வெஸ்டானா எப்படின்னு யோசிச்சு பாருங்க. கன்னு கூட அதான் சொல்லியிருப்பான். ஜாக்குக்கும் ஒரு மாதிரி தலை கிரிகிரன் ஆகி போயிடுது. இவனடா இந்த பிசிக் வச்சு பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்காப்ல, எவன் ஜெயிக்க போறான், இந்த இடத்துல எப்படி தப்பிச்சு போக போறாங்கன்ற ஒரு சந்தேகத்தோட தொப்புன்னு கீழே விழும்போது எனக்கும் தலா சொத்துதான்ற மாதிரி பக்கத்தில் உட்கார்ல நான் பார்த்தா நம்ம ஹீரோ ரிட்டர்ன் நான் ஸ்டேஜ் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அந்த அன்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கும்போது அவனுக்கு ஏடாவரமா ஃபைட் பண்ணிட்டு இருப்பானுங்க. இன்ஸ்டன்ட்லி வின் பண்ணுன்ற ஒரு எண்ணம் மட்டும் இருக்கும். சுத்திரிக்க எல்லாரும் போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. பட் இப்போ அவனோட நர்வஸ்னஸ் தலையில அந்த ப்ரெஷர்லாம் போயிட்டு அவனுக்கு டக்குனு அன்கான்ஷியஸ்ல இருந்து அவன் கான்ஷியஸ் கெயின் பண்ணிடுறான். இப்போ ஜாக்கெட் அவன் நார்மலா பேசும்போது டேய் அதெல்லாம் வேட்டில் மச்சி இப்போ ஒரு மிகப்பெரிய சிக்கத்தில் மாட்டிக்கணுன்ற மாதிரி சொல்றான். என்னடா ஆச்சுன்ற மாதிரி கேட்டா இதெல்லாமே ஒரு பிளான் நினைக்கிறேன், நம்மள சேர்ந்து அடிச்சு வைக்கிறதுக்கு. அங்க பாரு அந்த மர்சனரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஜெரிகோன் அவன் ஆளு சைஸுக்கு பாக்ஸிங் பண்ணிட்டு பொசிஷன்ல நின்று இருந்திருப்பானா. ஜெரியை பொறுத்த வரைக்கும் இவனுங்க ஒரு காம்போ ஸ்ட்ராட்டஜி போறானுங்க போல. ரெண்டு பேரும் நம்ம ஃபைட்
பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விடமாட்டேன்ற மாதிரி வந்துட்டு இருக்கானா. ஹீரோனை பார்த்தோன்னே யாரோட அப்பா மாதிரி இருக்கானே, இவ்வளோ பெரிய ஆள் யாரா கூட்டு வந்துன்ற மாதிரி யோசிக்கிறப்ப ஆள் சைஸ் அப்படி அங்கே அப்படி கட் பண்ணி நம்ம ஈலாயை காட்டினாக்கா அவன் அந்த ஹாஸ்டல்லேருந்து எப்படி ஆயிருக்கு அப்படின்றத கண் கூட பார்க்குறப்ப இதை பற்றி நீ கில்ட் ஃபீல் ஆகாத, இந்த ஆர்கனைசேஷனை நம்ம தான் உருவாக்கணும் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அதை வந்து இப்படி மாற்றினது காரணம் வந்து ஆலிவ் வாங்க தான், அவனை டிஃபீட் பண்ணி தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி வாரன் பேசிக்கிட்டே இருக்கையில் அவனை வந்து டிஃபீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆட்களை வந்து அமுச்சு விட்டுருப்பான் போல அந்த ஆலிவ் வாங்க. உன்னால உன்னோட பாஸ்ட் ட்ராமாவை ஃபேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா பிரிசனில் கட் பண்ணி காட்டுவாங்க. நம்ம 2 பேரில் யாரா ஒருத்தர் வெளியே போயிட்டாக்கா அந்த வேலையை வந்து முடிச்சாகணும், வார முடியத்துக்கு முன்னாடி நான் சொன்ன கமெண்ட்டை நீ வந்து ஃபினிஷ் பண்ணி ஆகணும், நம்ம 2 பேருமே பிக் டீல்குள்ளே இப்போ இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஜிஹோ கமெண்ட் கொடுத்துருப்பான். அந்த ஆள் யார் தெரியுமா, டேரியஸ் தான். டேரியஸை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா, பேக் டோரில் ஈலா ஜாயின் கூட அவனுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த இடத்துல அவனை முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் வேற அர்த்தத்தில் பேசிக்கிட்டு அவன் கூட ஃபைட் ஆரம்பிக்கிறான். பட் ஈலாய் வந்து முன்ன மாதிரி இல்லைன்றது டேரியஸ்க்கு தெரியவே இல்லை. அவன் வந்து ட்ராமாலாம் கிடையாது, வெறும் ட்ராமா தான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அந்த டெக்னிக் யூஸ் பண்ணாப்புல. அவன் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறான்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்கைடு அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டிக் வச்சு வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணுறது. அதை பார்த்த வாரன் சோக்கு இப்போ நான் ஈலாய் கூட ஃபைட் பண்ண என்னால் வின் பண்ண முடியுமான்ற ஒரு சந்தேகம் ஏற்படுது. அவன் முன்னாடியே ஒரு மான்ஸ்டர் தான், ஆனால் இப்போ ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸை கற்றுக்கிட்டு ஒரு அப்சல்யூட் மான்ஸ்டராக மாறிட்டான் அப்படின்ற மாதிரி உனக்கு தோணுது. இப்படிப்பட்ட ஒரு பர்சன் ஹாத்தரோட பிக் டாடின்ற பேருக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஆக்சுவலி இவனுக்கான ட்ராமான்னு சொன்னது டேரியஸ் கிடையாது, இன்னொரு பர்சன். அதாவது குட்டி ஈலாய் ஜாங்க இருக்கா இல்லையா, அவன் அனுப்புறாப்புல அவன் சிசர் கொடுத்து அவனை கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த குழந்தைய பார்க்கும்போது ஈலாய் அவனே சின்ன வயசுல பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரு வகையில் அவனுமே காரணமாக போயிட்டான். அங்கே அப்படியே கட் பண்ணி ஜெரியை காமிச்சாக்கா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, பட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, குப்பையை க்ளீன் பண்ணுறதுல நேரமான அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு 2 கையில் நம்ம 2 பர்சன்ஸ், அதாவது டேனியும் ஜாக்கையும் கையில் வச்சுட்டு அவன் தர வலிச்சுட்டு வந்துட்டு இருக்கையில ஜாக்கு டம்ம டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்காப்புல, தம்பி நீனா பெரிய ஆள், அப்பா நாங்கள் வீக்காக இருக்க ஸ்டேஜில் அது அஸ்த அப்படின்னு இவங்க சொன்னது எல்லாமே போயினா அப்படி நீ சொன்னதும் வந்து போயா, இது யாரோட பிளானோவா, அதுக்காக தான் நீ என்ன ஏமாத்தினியா அப்படின்னு ஜாஸ்மினை பார்த்து அவன் கேட்குறான். பட் இருந்தாலும் ஒரு வகையில் அவன் சொன்னது பொய்யாவே இருந்தாலும் நம்ம ஜாக்கோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக அவள் வீட்டுக்கு போகாத மாதிரி பண்ணிட்டாலியா. வேணா வந்து ஜாஸ்மின் உண்மையை தான் சொன்னா போல, ஏன்னா அவள் ஃபேஸை பார்க்கும்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஃபீல் இருக்கு. சரி வாய மூடுங்கன்ற மாதிரி ஜெரி சொல்லும்போது, யோ நீ நம்ம ஊருக்காரன் ஏன்ற மாதிரி பார்த்தா எதிரிக்கு எடுத்துட்டு ஒரு 100-200 பேர் வந்து சுற்றிடுறானுங்க. அவ்வளோதான், ஃபைனல் ஸ்டேஜ் ரீச் ஆயிடுச்சு. இந்த இடத்துல தான் வந்து ஃபைனல் ஃபைட் நடக்க போகுது. ஒட்டுமொத்த ஹாஸ்டல் கேங்கும் நம்ம பசங்களை அடிக்கிறதுக்கு அங்கே வந்திருக்கோம். அட பாவீங்களா, என்னடா செட்டிங்கா, என்ன சாப்பிட கூப்பிட்டு வந்த மாதிரி இதுமாதிரி செட்டிங் வச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு ராஜன் டேலுக்கு பேசுவானுங்க போல. அந்த மாதிரி சிச்சுவேஷன் ஆகி போயிடுச்சு. பார்த்தாங்க வேஸ்கோ வருகிறான், எல்லாருமே அடிச்சு போட்டுருக்கானுங்க. லோகன் மட்டும் அடிச்சு போட்டா மாதிரி இல்லை. ஓ லோகன் எங்களை காப்பாற்ற வந்திருக்கேன்ற மாதிரி கேட்டா, ஐயா நானே சிக்கிக்கிட்டே அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப ஆள் பார்க்குறா அப்படிங்கிறான். ஆனால் ஆல்ரெடி சம்மாடி வாங்கியிருக்கான், நம்ம ஜெயிக்கல. அது மற்றவங்க பரவாயில்ல, நான் நினச்சி தடுவேன், இந்த பிளான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கு, அதுக்கு காரணம் ஜெய்கோட ஸ்வாடான ஜெரிக்குவான் நீ தான் அப்படின்னு அவனை பார்த்து பாராடிட்டே இருக்கல. அவனை ஜெய்க்குன்னு சொல்லாது, அவன் அவனோட பாஸ்ன்னு கழுத்தை பிடிச்சி தூக்கிடுவான். விஞ்சின்னு நம்ம ஜெரி மாதிரி வேலையை முடிச்சுட்டு போல. ஆமா நீ கேட்ட மாதிரி இவங்க 2 பேரும் கூட்டு வந்துட்டு அப்படியா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கையில, உன்னால எனக்கு எந்த யூஸ் இல்லைனா உன கொல்லத்துக்கு ஜெய்க்கு எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்கான்னு ஜெரி அவனுக்கு வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்கையில, ஆக்சுவலி வேஸ்கோ விஞ்சின்னு ஃபைட் பண்ணும்போது அவங்களே தான் மைக் அடிச்சு வந்துருப்பானுங்க. சட்டை கழட்டி ஒன்றும் வந்து சட்டை போலன்ற மாதிரி பெஸ்ட் சைடு போயிருப்பான். ஆனால் அதுக்குள்ள அவனுங்களே வந்து எக்ஸாஸ்ட் ஆகி விழுந்திருப்பானுங்க. அங்கேருந்து அவங்களை கூட்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இந்த பக்கம் பார்த்தாக்கா நம்மளோட எல்லோ ஹேர் அதே ஜே வந்து அடிச்சு அந்த லோகன் டிஃபீட் பண்ணியிருப்பான் இல்லையா, அதுக்கப்புறம் அவனே வாண்டடாக அவனுக்கு கூட வந்துட்டு இருக்காப்ல. அதுக்கு மேலே சண்டை போட முடியாது சொல்லிட்டு டயர்ட் ஆகிட்டான் போல. ஸோ எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக கேப்சர் பண்ணி கூட்டு வந்துட்டானுங்க. ஃபைனல் டச் கொடுக்க வேண்டிய நேரமும் வந்துருச்சு. இப்போ இவனுங்களை வச்சு என்ன பண்ணுறதுன்னு ஜெரி கேட்கும்போது, வெயிட் பண்ண ஆலிவ் பேங்க் த பிக் டேடி என்டர் ஆகணும் இல்லையா, டேடிஸ் ஹோம் அப்படின்னு அவன் கூப்பிட்ற வரைக்கும் நம்ம டப்பிஸ் அது இருக்கும் நேரம் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் பேசிக்கிட்டே இருக்கையில, ஆனால் இந்த மாதிரி நடக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல. இவனுங்கெல்லாம் உள்ளுக்குள்ளே அடிச்சுட்டு பிறகு நாம அவங்களை கூப்பிட்டு வர ஒரு பிக்கெஸ்ட் பிளானாக போட்டிருக்கீங்க, பரவாயில்ல நல்லா தான் இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு விஞ்சின் மேலே உட்காந்துட்டு இருக்கா இல்லையா, என்னடா நடிச்சுக்கிட்டு இருக்கேன் செத்தா மாதிரி அப்படின்னு கேட்கல. கேட்க புக்கன்னு சிரிக்க ஆரம்பிக்கிறோம். இதுதான் உங்களோட கேவலமான பிளானா, நாங்கள்லாம் ஒருத்தர் அடிச்சுக்கும் போது எங்களை பின்னெடுத்து குத்தி ஈஸியாக கூட்டிட்டு வந்தாலும் நினச்சிங்களா டாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பெஸ்ட் சைடை பரட்டி போடுவாப்ல. அப்பதான் காமிக்கிறான். ஆக்சுவலி வேணும்னே டயர்டாகி உளுந்தா மாதிரி எங்கள் ஆக்ஷன் காமிச்சானுங்க போல, மைக் அடிச்சு உள்ள மாதிரி காமிச்சு இந்த பிளான் என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக வேஸ்கோ இவனு ஒரு சின்ன ஆக்டிங்காக போட்டிருக்கானுங்க. உண்மையாக சொல்லணும் இங்கே பிளான்லாம் எதுவுமே கிடையாது. இவனுங்க 2 பேரும் மாற்றி தடிச்சுக்கிட்டு எக்ஸாஸ்ட் ஆகி விழுந்துட்டானுங்களா. ஸோ விழுந்துட்டு இவனுக்கு கூட்ட ஒரு நேரத்தில் அந்த ரெக்கவரி பீரியட் யூஸ் பண்ணிக்கிட்டானுங்க போல. இப்போ விஞ்சின் எடுத்து சண்டை போட நின்ன பிறகு இவங்க பிக் டேடியாவது அவனாவது உங்களால் அடிக்க தானே நான் வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லுவானா. பிக் டேடி இருக்கு நாம என்ஜாய் பண்ணலான்னு சொல்லி ஹாஸ்டல் ஆட்கள்லாம் சேர்ந்து விஞ்சின் அடிக்க ட்ரை பண்ணும்போது வேஸ்கோ குறுக்கால் வருவான். நாங்கள் எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு, டே நம்ம பிளானே பண்ணல, அது பார்க்க போகிற போக்கள் நடந்தது கோயின்சிடென்ட் நடந்தது, ஏன்டா அப்படி லிங்க் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு விஞ்சின் கத்த. ஃபைட்டும் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. பசங்க எல்லாரும் எழுச்சி எக்ஸாஸ்ட் ஆன கண்டிஷன்லுமே சண்டை போட ஆரம்பிக்கிறானுங்க. என்ன விஷயம்னா இவனுங்க எல்லாருமே நார்மல் கண்டிஷன் இருந்தாங்கன்னா அந்த ஹாஸ்டல் உரிச்சு எடுத்துருப்பானுங்க. பட் இப்போ ஏற்கனவே செம்ம சண்டை போட்டிருக்கானுங்க இல்லையா, அந்த ஒரு சிச்சுவேஷனில் டேமேஜ் வாங்கிட்டு இத்தனை பேர் டிஃபீட் பண்ண முடியுமா, அவுட் நம்பர்டாக இருக்குமே சந்தேகம். டக்குன்னு பார்த்தாங்க ஒரு ட்விஸ்ட், ஜேவ் எழுந்து சண்டை போடுவாப்புல. டே ஜே எப்படா சண்டை போடுறோம் நடிச்சு கூப்பிட்டு வந்தான்னு நினச்சேன். இப்போ இதெல்லாம் பிளானான்ற மாதிரி கேட்கல என்ன பண்ணியிருப்பானா, லோகன் அவனை கூப்பிட்டு பேசியிருப்பா இல்லையா, அப்போ என்ன சொல்லியிருப்பானா, இந்த மாதிரி நீ எழுந்துப்போம் நான் அவங்க கூட வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுற மாதிரி நடிச்சு ஒன்று அடிச்சிடுறேன், அதாவது அது ஒரு நடிப்பு தான், நீ மைக் அடிச்சு விழுந்துற மாதிரி விழுந்துட்டு அதுக்கப்புறம் இவனு கிட்ட போயிட்டு என்ன பிளான்ன்ற தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்ம சண்டை போடுவோம் அப்படின்னு லோகன் இந்த பிளானை போட்டுறப்பா கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. அதுக்காக லோகன் அப்படி ஒரு பிளானை போட்டா அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இவங்களோட அந்த ஹையஸ்டான பிளானை பற்றி தெரிஞ்சுக்கணும். செகண்ட் விஷயம் இவனுக்கு ரெக்கவரி பீரியட் எவ்வளோ பெரிய ஃபைட்டு போட்டாலும்
ஒரு 30 நிமிஷம் கொடுத்தா போதும், லோகன் ஃபுல் பவர் லோட் ஆயிடுவான். ஸோ இந்த இடத்துல ஜேவா அடிச்ச மாதிரி அடிச்சு அவன் நடிச்சது மூலியமா அவன் அப்படியே நாக் அவுட் பண்ணி விட்ட பிறகு அவனுக்கு தூக்கி வந்தானுங்களா, அந்த டைம்ல வந்து இவனும் எந்த ஒரு சண்டையும் போட வந்திருப்பான். அந்த 30 மினிட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறான், ரெக்கவரி ஆயிட்டு இவனுங்க எல்லாரும் ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்னு இப்போ ரெக்கவர் ஆன பிறகு சண்டையும் ஆரம்பிக்கிறான். விஷயங்கள் எல்லாமே ஒரு வகையில் பார்த்தா பிளான் தான். அதாவது பிளான் போட்டு அவனுங்களுக்குள்ள அடிச்சுக்க வச்சுக்கும் போது அந்த கடைசி என்ட்ரி கொடுத்துருப்பானுங்களே, அப்போ எல்லாருமே அந்த பிளானை ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. ஓ நமக்குள்ள அடிச்சுக்க வைக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஒவ்வொருத்தரும் தனித்தனி பிளானை போட்டு லோகன்னா அதில் எனக்கு தெரிஞ்சு நல்ல பிளான் போட்டுருக்கான்னு நினைக்கிறேன். அவனுக்கு ரெக்கவரி டைம் 30 மினிட்ஸ் அது கொடுத்துட்டாலே போதும், அவனால் அன்லிமிட்டடாக ஃபைட் பண்ண முடியும். ஸோ அந்த மான்ஸ்டர் அப்படி எழுந்து நிற்கும் போது பரவாயில்ல, இவனுங்க போட்ட பிளானில் ஒரு வேலை வந்து இவனுங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க. அதாவது ஜேஹை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அதுக்கு ஒரு பேக்கப் பிளான் வச்சிருப்பானுங்க. பட் அது இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இவங்க சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அந்த பீஸ்ட் ஸ்குவாடால எவ்வளோ டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. முதல் விஷயம், இவங்களுக்கு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம பசங்களுக்கு எனர்ஜின்றது சுத்தமாக கிடையாது. அவங்களுக்கு 100% எனர்ஜியில் ஒரு 20-10 கூட இருக்காதுன்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம், இவங்க 6 பேர் தான் இருக்காங்க, அங்கே கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே இருக்காங்க. நார்மலான டைமாக இருந்தாங்க இத்தனை பேர் அடிக்கிறதுன்றது பெரிய விஷயமா இருக்காது. லோகன் ஒரு ஆளே வந்து எல்லாரும் முறுக்கி போட்டு போயிட்டு இருப்பான். பட் இப்போ சிச்சுவேஷன் ரொம்பவும் மோசமாக இருக்குது. எல்லா பசங்களும் டேமேஜ் எடுத்துருக்காங்க. என்னடா நம்மள ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்களா, ஜேசிங் வந்துருவான், ஜேஸ் வந்துட்டாக்கா, என் வீரம் வருவான்டா அப்படின்ற மாதிரி வாஸ்கோ காத்துக்கிட்டு இருக்கல. ஜேஸ் ஜாலியாக டேட்டுக்கு போயிட்டு இருப்பாப்ல. ஆளு ஜாலியாக அப்படி ஃபன் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம அதாவது வாஸ்கோ டீமை சேர்ந்து அந்த போர்னக்கிள்ஸோட ஹெட்லாம் இருப்பாங்களே, அவங்களாம் கால் பண்ணி கத்த ஆரம்பிச்சானுங்க. டே போயிட்டுக்காரனா, அவன் வந்து சிவல் சிட்டியில் மிகப்பெரிய கேங்காக இருந்த ஹாஸ்டல் அடிக்கிறதுக்காக கிளம்பி போயிருக்கான்டா, அவனை தனியாக விட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கேட்கல. டே அவன் பெரிய பையன் ஆயிட்டா, அதெல்லாம் வாழ்ந்துட்டானா, அவனுக்கும் ஃப்ரெண்ட்ஸ்ன்றவங்க இருக்கிறானுங்க. ஸோ அவங்க கூட தான் போயிருக்கான், ஏன் கவலைப்படுற மாதிரி கேட்க, அட பாவிடே அவனுக்கு எத்தனை பேர் இருக்காது தெரியும் இல்லையா, நாங்கள் இறங்குறோம்டா, என் களத்தில் இறங்குறோம்டா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கானா. கவலைப்படாதீங்க, ஆல்ரெடி நான் ஒரு மிகப்பெரிய பிளான் போட்டேன். அது மட்டும் கிடையாது, அவனை ட்ராக் பண்ண ஆளுமே செட் பண்ணிட்டுன்ற மாதிரி சொல்கிறப்பல அதுதான் நம்ம யோஹான். ஆனால் யோஹான் ஃபைட்டுக்குள்ளே இறங்குவானா இல்லையான்றது ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ஆக்சுவலி நம்ம ஜே சொன்ன வார்த்தையை வச்சு பார்த்தாக்கா இவங்க வந்து ரொம்ப டேஞ்சரஸான சிச்சுவேஷன்ல இருந்தால் அவனை இறங்க சொல்லியிருப்பான். பட் இப்போதைக்கு நிலமை அந்த அளவுக்கு மோசமாக இல்லை அப்படின்னு யோஹான் நினச்சிக்கிறான். ஆனால் நிலமை ஆக்சுவலி மோசமாக தான் இருக்குது. பட் அவனை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு டேஞ்சர் கிடையாது. ஒரு கட்டத்துக்கு மேலே யோஹானுமே ரியலைஸ் பண்ணுறாப்புல பசங்களுக்கு எனர்ஜி இல்லை, இதுக்கு மேலே விட்டாக்கா சிச்சுவேஷன் கொஞ்சம் சிறப்பான நிலைமையில வேற மாதிரி எண்ட் ஆகிடும் அப்படின்னு. அதனால இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கையில் அங்கே ஒரு அப்நார்மலான ஃபைட் போயிட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தாங்க, நம்ம ஆரஞ்சு அண்ணா இருக்காரு இல்லையா, அவர் வர அப்போ 1000 ஃபைட்டு இத்தனை பேர் டிஃபீட் பண்ணிருக்கு, நான் அவர் 4 டிஃபீட் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான பஞ்சிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு உள்ள வந்து பார்க்குறவங்களாம் போட்டு பறந்துட்டு இருக்காப்ல. ஹாஸ்டல் பியோட கார்டியனான அந்த வாரன் சாப் என்ட்ரான உடனே ஜெரிகான் பறந்து வந்து அடிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா இவனுங்க 2 பேருக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது இல்லையா. ஆனால் 2 பேரும் ஆச்சரியப்படுற மாதிரி வாரன் சாவும் இப்போ செல்ஃப் டிஃபென்ஸ் யூஸ் பண்ணுறான். அதே மாதிரி கெரிக்வானும் அந்த இடத்துல செல்ஃப் டிஃபென்ஸ் யூஸ் பண்ணுறான். காலம் மாறினால் மனிதர்கள் மாறுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கான். ஆனால் நீ மாற நினச்சி கூட பார்க்கலாம் ஜெரிக்வான்ன்ற மாதிரி கேட்க அது சேம் டியூன்ற மாதிரி இவனு சொல்லி விட்டுறாப்புல. 2 பேரும் மார்க்கமாக மாறிட்டானுங்க. ஆனால் இந்த 3 விஷயத்தில் இவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு க்ரோ ஆயிருக்காங்க, இப்போ யாரை டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்றத டவுட். ஹெச் சிம்பிள் பார்த்த உடனே அங்கே இருக்கிற ஹாஸ்டல் மெம்பர்ஸ் எல்லாம் செதற ஆரம்பிச்சிடறானுங்க. யோ அது ஒரிஜினல் சிம்பிள் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு. அவன் கிடையாதுடா பிக் டாடின்ற மாதிரி இன்னொருத்தனை பார்த்தாக்கா அவனுக்கு நெத்தியில் இருக்கும். ஸோ அவன் பிக் டாடின்றத உடனடியாக ரியலைஸ் பண்ணுறானுங்க. அவன் தான் ஹாஸ்டலோட ஒரிஜினலான கிரியேட்டர். ஆர்கனைசேஷனை மொத்தமாக உருவாக்குன அசல் பிக் டாடி அவன் தான்டான்றதை பார்த்தோன்னே அவங்ககிட்ட தேவையான பிரச்சனை வச்சுக்காதீங்க. அவன் பசிச்சா சாப்பிட மாட்டான், வேட்டையாடுவான்ற மாதிரி பீரியட் இது பில்டப்லாம் குத்துட்டு இருக்காப்ல. நம்ம ஈலாக்கு சரியான டென்ஷன். எந்த அளவுக்கு டென்ஷனா அவன் ஃபேஸை பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கையில் அந்த குவாண்டி வச்சிருக்காப்ல, அதாவது அந்த மினி ஈலா இருக்காங்க அவனை பிடிச்சிட்டு ஆல் இவங்க ஒழுங்காக கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சிம்பிளான வார்த்தையில் முடிக்கிறான். பட் அந்த சிம்பிளான வார்த்தையில மிகப்பெரிய ப்ரெஷர் இருக்குது. எல்லாம் பயப்பட ஆரம்பிக்கிறானுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காமிப்பாங்க ஈலை ஜாங்கிட்ட அந்த சின்ன ஜாங் இருக்கா இல்லையா, அவன் வந்து அந்த கத்தி எடுத்து குத்தும் போது எங்கள் டேடி வந்து சொன்னார், மிஸ்டர் கார்பெண்டர் உன்னை வந்து சாவடிக்க சொன்னார், உன்னை ஸ்டாப் பண்ண சொன்னார், அப்படி பண்ணலன்னா அவர் என்ன லவ் பண்ண மாட்டார், நான் அவரோட ஃபேமிலியில் ஒரு பர்சன் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லல. அது ஈலை ஜாங் அவனை ஹக் பண்ணி என்ன சொல்கிறான்னா, எந்த ஒரு அப்பனுமே தன்னோட பிள்ளை கையில் வந்து வெப்பன் கொடுக்க மாட்டான், அவனோட அப்பனும் கிடையாது, அது உன்னோட ஃபேமிலியும் கிடையாது, அதுலேருந்து வெளியேவான்னு சொல்லல. அந்த பையன் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு பயங்கரமான ஒரு பயம் மைண்டுக்குள்ளே இருக்கும். பட் அவன் அபார்டன் பண்ணுறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சொன்ன விஷயங்கள்லாம் இது தட்டாமல் செய்வாப்ல. ஸோ நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா அந்த தப்பை நாம தான் வந்து சரி பண்ணும். அதனால ஆலிவாங்கன்ற ஒரு தப்பை இந்த இடத்துல வந்து ஈலை ஜாங் தான் கிரியேட் பண்ணான். அதனால அவனோட கைகளிலேயே அதை வந்து திருத்தணுன்றதுக்காக அந்த ஆக்கைடோ வச்சு எல்லாரையும் பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாப்புல சோலோவா. அதனால தான் இவன் ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சு அது ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருந்து தெரிஞ்ச பிறக்கும் அது ரொம்ப டூ லேட்லாம் கிடையாது. இப்போ கூட அதை மொத்தமாக டெஸ்ட்ரைவ் பண்ணிட்டு ஸ்கிராச்லேருந்து எல்லாம் ஆரம்பிக்க முடியும்னு சொல்லி அந்த ஒட்டுமொத்த ஹாஸ்டல் எதிர்த்து நிற்கிற ஈலை ஜாங்கை பார்க்கும்போது அவங்க பயப்படுறாங்க, டேடிஸ் ஹோம் அப்படின்னு. அவனுங்க இருக்க எல்லாருமே இன்ஸ்டன்ட்டாக ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. நம்ம ஈலை ஜாங் தான் அசல் பிக் டாடி, அவன் தான் இந்த ஆர்கனைசேஷனை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணான் அப்படின்றது. ஏன்னா அவரோட மண்டையில் இருக்க டாட்டூ தான் ஒரிஜினல்ன்றது அவங்க பார்த்தோன்னே ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள் இங்கே ரிட்டர்ன் வந்திருக்கான். இப்போ இந்த பெரிய இன்சிடென்ட் கபிச்சு அப்படின்னா அது இந்த கேங்கை ஒட்டுமொத்தமாக வைப்பர் பண்ணுறதுக்கான அந்த தெரிஞ்ச பிறகு அந்த பீதியில் அப்படியே மூஞ்சி நடுங்க ஆரம்பிக்குது ஒவ்வொருத்தனுக்கும். அந்த ஃபைட் அந்த பக்கம் கொடூரமாக ஒன் சைடெல்லாம் போய்கிட்டு இருக்கையில் இந்த பக்கம் நம்ம ஜெரிக்கு உனக்கு காட்டுறாங்க. அவன் நம்ம ஆள் கூட, அதாவது நம்ம வாரன்ஷா கூட ஃபைட் போயிட்டு இருக்கான். அவனே கேட்குறாப்புல அப்படின்னா, டேய் நீ எல்லாம் செல்ஃப் டிஃபென்ஸ் வைப்பா நினச்சி கூட பார்க்கல, ஆனால் நம்ம 2 பேருக்குள்ள ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, நம்ம செல்ஃப் டிஃபென்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கேட்குறாப்புல. ஃபாஸ்ட்டில் 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஃபைட் பண்ணமோ அதே ஃபைட்டை திரும்ப போடலாமான்ற மாதிரி தான் வாரன்ஷா
பண்ணனுக்கு ஐடியா இருக்கு. அது மட்டும் கிடையாது. அன்னைக்கு வந்து விட்டு கொடுக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து கிடையவே கிடையாது. நான் விட்டு கொடுக்க மாட்டேன்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காப்ல. அப்போ 2 பேருமே ஃபைட் பண்றதுக்கு தயாராகும்போது நீ கண்டிப்பா வீட்டில தான் இருக்கணும். ஹாஸ்டல் எதுக்குடா போனன்ற மாதிரி ஜெரி கேட்டுட்டு பஞ்ச் பண்ணி கிட்ட வரும்போது ஜஸ்ட் மிஸ்ல நிறுத்திடுவான். என்னடான்னு பார்த்தாக்கா டேய் ஜெரிக்குவான் இதுக்கு மேல ஒரு சர்வீஸ் தேவை கிடையாது. இங்க இருந்து நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்றாப்ல. யாரு அந்த கிங்ஜாங் தான். ஏன்னா இப்போதைக்கு அவங்க கிட்ட தானே ஆர்டருக்கான அந்த கேப்பபிலிட்டி இருக்குது. அவன் அப்படி சொன்ன பிறகு நான் ஏன் போகணுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கேன். என்னோட வார்த்தை ஜேக்கோட வார்த்தை மாதிரி. ஸோ ஜேக்கோட வார்த்தை நீ மீற போறேன்ற மாதிரி கேட்கல ஜெரிக்குவானும் அங்கிருந்து சைலண்டா போயிடுவான். ஏன்னா அவன் சொன்ன வார்த்தையை மீற மாட்டான். ஜெரி அங்கிருந்து போன பிறகு ஃபைட் டோட்டலா சேஞ்ச் ஆகுது. அவன் பேக்கப்பா இருக்கலான்றதுக்காக கூட்டு வருவான். ஆனா அவன் வேற ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கான் போல. அனுப்புன பிறகு உன்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்த போரன்ச்சா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோமான்னு சொல்லிட்டு அந்த ஆள் விஞ்சி வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிற டப்புக்குன்னு ஒரு அடி அடிச்சிருவாப்பா. என்னது என்ன வைபே கில் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு டேய் வாங்கடா பிள்ளைங்களா எத்தனை பேர் வந்தாலும் சரி வேங்கயமா ஒத்தல நிக்க அங்கிள் வந்துருக்க வாங்கடா சண்டை போடலாம்னு சொல்லிட்டு அவனுமே அந்த ஃபைட்ல என்டர் ஆகிறாப்ல. ஒரு மாதிரி டிஃபரெண்டா சம்பந்தமே தான் போய்கிட்டு இருக்கு. இது எந்த இடத்துல போய் முடியும்னு தெரியல. அப்போ அப்படியே அந்த ஃபைட்டை வந்து சைமல்டேனியஸா காட்டிட்டு இருக்கேன். சிவில் சிட்டி கூப்பிடும்போது நானும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்தேன். ஆனா இந்த மாதிரி கேவலமா நடக்கும் எதிர்கூட பார்க்கல. உங்க கூட ஃபைட் பண்றதுக்கு ஃபைட் பண்ணாமல இருக்கலான்னு அவன் போட்டு நம்ம வாஸ்கோ பயங்கரமா அடிக்கிறாப்ல. யாரு ரெசெட்லி இருக்கா இல்லையா அவன் தான். ஆனா வாஸ்கோ ஃபுல் பொட்டன்ஷியல் பவர்ல இல்ல. அவன் ஆல்ரெடி செம்மடி வாங்கியிருப்பாப்ல. அந்த ஒரு சிச்சுவேஷன்ல அடிச்சுட்டு இந்த மாதிரி வாய் பேசிட்டு இருக்கான். நானும் பல எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இங்க வந்தேன். ஆனா மான்ஸ்டர் வாஸ்கோ இன்னைக்கு வரமாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்க போக்க நான் சிரிக்கல. கிட்டவாடா நாய கிட்டவாடா அப்படின்ற மாதிரி வாஸ்கோ கத்திக்கிட்டு இருக்காப்ல. அவன் அப்போ கூட விட்டு கொடுக்காம எழுந்து நிற்கிறான். இதனால தான் வாஸ்கோ பாஸ் ஈஸ் த கோட் ஈஸ் த லெஜெண்ட் ஈஸ் த மேன் த மித். என்ன தம்பி எழுந்து நிற்க கூட சத்தே இல்லாமல் என்ன அடிக்க வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஈஸியாக பீட் பண்ணலான்னு கிட்ட போகும்போது மியூத்தை வச்சு கால ஒரு அடி அடிப்பாப்ல. ஏன்னா வாஸ்கோவை பொறுத்த வரைக்கும் செத்தே போனாலும் கெத்து போகுதுன்ற மாதிரி அவன் இறந்து போனாலும் பரவாயில்ல ஒரு பேட் காய் கிட்ட நான் தோக்க மாட்டேன் உன்ன மாதிரி ஆளுநர் நான் தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டெனாஷியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது விட்டு கொடுக்காத தன்மை அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்க கிட்ட டோட்டலாக இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஜாக்லியோட ஃபைட்டை காமிச்சாக்கா அவனுக்கு எதிர எராமேஸ் தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்காப்ல. இப்போ நான் போற ஒருனுக்குலாம் கியோஷின் கராட்டே தெரியுமா அப்படின்ற மாதிரி தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா அவன் கியோஷின் கராட்டே யூஸ் பண்ணி ஜாக்கை போட்டு அடிச்சுட்டு இருக்கான். ஆல்ரெடி ஜாக் செம்ம டேமேஜ் வாங்கினால அவனால் எதுவுமே பண்ண முடியல. செத்த பணத்துக்கிட்ட பேசுற மாதிரி தான் இருக்கு. சரி உன்னை இப்பயே ஃபினிஷ் பண்ணிடுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிக்கிறதுக்கு எகிரி வரும்போது சாரி மனுன்ற மாதிரி ஒரு கவுண்டர் கொடுத்து ஜாக் அவனை ஃபினிஷ் பண்ணுவான். ஏனென்றால் யார்கிட்ட தோற்றாலும் தோப்பேன் ஆனால் கியோஷின் கராட்டே கிட்ட தோக்க மாட்டேன்டா அப்படின்னு ஒரு முடிவில் இருக்காங்க. இந்த ஃபைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பசங்க என்னதான் டயர்டாக இருந்தாலும் அவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருந்தாலும் அவுட் நம்பர் பண்ணியிருந்தாலும் யாரும் விட்டு கொடுக்க மாட்டோம் ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மட்டும் தான் எல்லாருமே வச்சிருக்கானுங்க. அவங்க அப்படி கட் பண்ணி லோகன் ஃபைட்டை காட்டினாக்கா அவன் பயங்கரமாக பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கே பேக்ல எனக்கு அவர் குறா எல்லோ ஹேர் அப்படின்னு சொல்லி ஜேவை பார்த்து கத்திட்டு இருக்கானா. திரும்பி பார்த்தா ஜேவே கிடையாது. ஜே மாதிரி நடிச்சிட்டு இருக்க அந்த இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணா இல்லையா ஒரு கோபால் அந்த கோபால் அவன் டக்குனு கட்டையை தூக்கி ஒரு அடிக்க ட்ரை பண்ணிட்டு இவர் அடிச்சு போட்ட பிறகு அப்படியே பறந்து வந்து நம்ம டேனி அடிக்கலான்ற மாதிரி ட்ரை பண்ணுவோம். அப்போ குறுக்குல ஜே வந்து அந்த அடி வாங்கிக்குவான். ஆக்சுவலி இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஜேக்கு செம்மடி வாங்கியிருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் கையிலும் ரத்தமாக இருக்கும் தலையிலும் ரத்தமாக இருக்கும். பயங்கரமான அடி உதவியில் வாங்கின ஒரு மோஸ்ட் அண்டர் ரேட்டட் கேரக்டர்னா அவன் செம்மடி வாங்கியிருக்கான் மட்டும் இல்லை மற்ற எல்லாருமே செம்ம எக்ஸாஸ்டடாக இருக்காங்க. பயங்கர டேமேஜ் வாங்கியிருக்காங்க. இது ஒரு அன்வின்னபிள் ஃபைட் மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. எப்படி ஜெயிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல. அப்போ இந்த ஃபைட்டில் நான் தான் என்ன பண்ணி ஆகணும் நான் இவங்களை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு எதிர பார்த்தா அந்த அங்கிள் தூக்குறாங்க. இருக்கிறதுலே இப்போதைக்கு மோஸ்ட் டேஞ்சரஸ் ஆப்பானா இவங்க தான் ஜெரிகான் போயிட்ட பிறகு இவனுக்கு டிஃபீட் பண்ணுறதா ஒரு மிகப்பெரிய பெரும்பாடாக இருக்கும். இவங்களை முடிச்சாக்கா மொத்த ஃபைட்டு முடிச்சிடலாமா அப்படின்னு பார்க்கல. ஆனால் அவனுங்க கேட்க பக்கம் சரியா ஆரம்பிச்சிட்டாங்க. நாம வந்து உள்ளார கிளம்புன்னு சொல்லி அவசியமே இல்லை. அண்ணன் தலைவன் வந்துட்டாப்ல எல்லா மேட்டரும் முடிஞ்சுது. என்னடான்னு பார்த்தா வாஸ்கோவும் விஞ்சினியும் கழுத்தை பிடிச்சி ஒரு தூக்கிட்டு வருவான். அதுதான் ஆலி வேங். அந்த ஒன்று ஒரு கத்துவோம் பாருங்க. நைனா வந்துட்டான்டா டாடி சியர் ஈலா ஜாங் உன்னை பார்த்தல ரொம்ப சந்தோஷம் கதறிக்கிட்டு அழுகுறாப்புல. அது ஒரு பயங்கரமான ரீயூனியன் அப்படின்னு மைண்டுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்கான். பட் ஈலாய் செம்ம கொலகான்ல இருக்காப்புல அவர் அடிக்கிறதுல. அந்த பைத்துக்கார ஆலி எடுத்த உடனே கேனத்தனத்தை பண்ண ஆரம்பிக்கிறப்ப ஜாக்கை தூக்கி செவிட்டு அடிப்பான். அதை நம்ம வாரன்ஸ் அண்ணா பிடிச்சிக்குவார். ஈலாய் கிட்ட பேசுறதுக்கு தான் நான் இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் மிஸ் பண்ணேன். நான் அவனை மிஸ் பண்ணேன். அவன் கிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு. குறுக்கில் யாரும் வராதிங்கன்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கல. வாரன்ஸ் அண்ணா வார்த்தைகளை முழுங்கிட்டாரு. அவர் என்ன முழுங்குறாரு சொல்றாங்க. என்னன்னா சின்ன வயசுல எங்க அப்பா வந்து எங்க அம்மாவை அடிச்சு கொண்டாரு. அதுக்கப்புறம் ஹாப்பினஸ் இருக்காதுன்னு நினைச்சு வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்த எனக்கு உங்களை பார்த்த பிறகுதான் ஹாப்பினஸ்ன்றது தெரிஞ்சது. உங்க கூட இருக்கும்போது ஃபேமிலி கூட இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஆர்ஃபனேஜ்ல லாபத்துக்காக இந்த பசங்களை வச்சு அது மூலியமா வர ஃபண்டெல்லாம் வந்து அவனுக்கு திருடி வச்சிருந்தாங்க போல. பட் இவங்க கூட இருக்கும்போது அப்சல்யூட்டான ஒரு ஃபேமிலி மாதிரி இந்த காசு குறைவா இருந்தாலும் சந்தோஷம் நிறைய இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாப்ல. மெய்யழகன் மாதிரி பேசிட்டு இருந்தா அந்த ஒரு லைஃப்ல வந்து எல்லாமே நாசமா போனது. போலீஸ் வந்து அந்த ஒரு நேரத்தில் தான் வாரன்ஸாக்கு தெரிஞ்சு போயிடுது. அது எல்லாத்தையும் பண்ணது ஆலிவாங்க தான். அவங்களை மாட்டி விடுது. அந்த ஒட்டுமொத்த ஃபேமிலியை உடைச்சது அவன் தான்றது அப்பவே தெரிஞ்சிருக்காரு. இந்த மன்னிக்கவே மாட்டானான்ற மாதிரி ஒரு கத்திக்கிட்டே இருக்காரா. எல்லா வார்த்தையும் ஏண்டா முழுங்குற விளக்கண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனை சும்மா வர்ற மாதிரி இல்லை. ஏன்னா இவன் ஈலாய்க்கு எதிர தடையா நிற்கிறான் இல்லையா. ஸோ அதனால சண்டே வந்து ஆரம்பிக்கிறப்ப குரம் குப்ப மாதிரி 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறானுங்க. அப்போ ஆலி செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கான். வாரன்ஸா போட்டு அடிச்சிடான்னு பார்த்தா முதல் எடுத்தோடு ஒரு பச்சு வாங்குவோம் பாருங்க. வாயிலிருந்து ரத்தம் பர்பல் ஊத்துது. அண்ணன் 3 வருஷமும் இதுக்கு தான் காத்துட்டு இருந்தாரு போற. உன்னை பழக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவோம். அப்படி 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் சாலி பார்க்க ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஹாஸ்டல் பியில் நம்ம வாரன்ஸ் அண்ணன் காத்துட்டு இருக்காரு. அவர் அண்டர் எஜுகேட்டட். அதாவது அவர் படிக்கல. அவருக்கு மேத்ஸ் வராது, சயின்ஸ் வராது, பிசிக்ஸ் வராது, கெமிஸ்ட்ரி வராது, எதுவுமே வராது. எந்த ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸுமே கத்துக்கல. பட் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபைட்ஸ் எல்லாம் பண்ண பிறகு அவனுக்குன்னு ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் அவனே உருவாக்கிறாப்ல. ஆனா அது வந்து வேரன்ஸ்
சான்னு தெரியாது. ஃபைட் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா வந்து ஒரு டிபிக்கலான ஆர்ட்டா உருவாக்குறான் போல. அந்த ஆர்ட்டோட பேரு ஏதோ வித்தியாசமா சொல்றாங்க. ஏன்னா அண்ணன் வந்து சண்டை போட்டு என்ன பண்றாருன்னா, எந்த இடத்துல அடிச்சா எப்படி வலிக்கும்? இப்போ மூக்குல அடிச்சா டெம்பிள்னு சொல்லுவாங்க. நம்ம சைடோட தலையில வந்து இருக்கும். அந்த இடத்துல அடிச்சாக்கா, இல்ல வந்து எந்த இடத்துல அடிச்சா ரொம்ப பெயின் அதிகமா இருக்கும். நாக் அவுட் ஈஸியா பண்ணலாம். உயிருக்கு ஆபத்து வரும்னு ஒவ்வொரு பார்ட்டியும் தனித்தனியா ரவுடி சாங்ல வரும் இல்லையா? போஸ்ட்மார்ட்டமே பண்ண தேவையில்ல. பார்ட்ஸ் நானே கழட்டி வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பார்ட்டியும் சண்டை போட்டு எங்க அடிச்சு எப்படி வலிக்கும்ன்றதை தெரிஞ்சு வச்சுட்டு இருந்திருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு பர்சன் இந்த இடத்துல ஃபைட் பண்ணும்போது அவருக்கு எதிர நிக்கிற எல்லா ஆப்போனன்ட்டும் அடிச்சு போல கையில ஒருத்த மட்டும் ஃபியர்ன்ற ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ண மாட்டான். நீங்களே யோசிச்சு பாருங்க. நீ ஒருத்தங்கள சண்டை போறீங்க, அவன் போட்டு உங்க இருக்கிற எல்லா பார்ட்லயும் போட்டு அடிக்கிறாப்ல. அதாவது எந்த பார்ட்ல அடிச்சா ரொம்ப வலிக்குமோ அந்த இடத்துல அடிக்கிறான். அப்ப அடிக்கும்போது உனக்கு பயம் வருமா வரல? உயிர் பயம் வருமா வரதா? எல்லா ஃபைட்டையும் முடிஞ்ச அளவுக்கு இவர் சீக்கிரம் முடிக்க ட்ரை பண்ணுவாரு. ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் இந்த பசங்களாம் திரும்பி வருவாங்க, நம்ம ஃபேமிலியா திரும்ப வாழலாம் அப்படின்றதுக்காக. ஆனா இந்த ஃபைட் முடியற மாதிரி தெரியல. ஏன்னா ஒருத்தன் பயந்தாதான், அவனுக்கு சாவு பயத்தை காட்டாதான் அந்த ஃபைட்ல வாரன் ஷாவால வின் பண்ண முடியும். ஆனா அந்த ஆலிவாங்க்கு வலின்ற ஒரு விஷயம் இருக்கானே தெரியல. இவன் அடிக்கடிக்க கேட்க சிரிச்சிட்டு இருக்காப்ல. மெசோயிஸ்ட்னு சொல்லுவானுங்க. அடிச்சாக்கா ஒரு பேர் வித்தியாசமா அந்த மாதிரி ஆளா என்னன்னு தெரியல. ஏனென்றால் ஒரு அடியோட அந்த ஃபியர் ஃபீல் பண்ணவும் மாட்டான், பெயினையும் ஃபீல் பண்ண மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு பர்சனை எப்படி வின் பண்ண முடியும்? நம்மளோட ஸ்ட்ராங்கான ஒருத்தர் இருந்தா அவனை ஓவர் கம் பண்ற மாதிரி ஃபைட் பண்ணலாம். ஆனா இந்த நாய்க்கு வந்து பெயினே ஃபீல் இல்லையே. இவன் எப்படி தோக்கடிக்க முடியும்? எவ்வளவு அடிச்சாலும் வந்து அவன் சும்மா தானே இருக்க போறான் அப்படின்னு டிஃபென்ஸும் ஆக்க மாட்டான், ரியாக்ஷனும் ஆக்க மாட்டான். அவன் அடிக்கிறது ஒரு செத்த படத்தை அடிக்கிற மாதிரி இருக்கு. செத்த பணத்துக்கு எதிராக நம்ம எப்படி வின் பண்ண முடியும்? ஏன்னா அது ஆல்ரெடி செத்த பணம் இல்லையா? அந்த மாதிரி தான் இங்க இருக்குது. ஒண்ணுமே பண்ண மாட்டாப்ல. நல்ல மூச்சு விட முடியாத இடத்துல தான் என்ன அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உன் வாயில கை விட்டு டாப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஆலியை வாங்கி ரிவீட் அடிக்க ஆரம்பிச்சிருவானா. அவ்வளவுதான். அதுலயும் சும்மா உடம்பு வாரன் என்ன பண்ணுவார்னா, அந்த விரல கடிச்சு துப்பிடுவாரு. துப்பின பிறகு பாத்தீங்கன்னா என்ன சொல்றான்னா, டே வாரனை இவ்வளவு வீக்கா இருந்தேன்னு தெரிஞ்சிருந்தா ஹாஸ்டல் பியே அப்பயே அடிச்சு போட்டுருப்பேன்டா சொல்றா. டே சைக்கோ என்னடா விரலை கடிச்சு போட்டு அழுவாம இருக்க. ஒரு சின்ன சவுண்ட் கூட மேக் பண்ண மாட்டான். இது எப்படி இருக்குன்னா, அவனுக்கு அந்த பெயின் ஆக்சுவலாவே ஃபீல் பண்ண முடியல அப்படின்னு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். நீங்க இந்த இன்டர்நெட்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா? சில பர்சன்ஸ்னால பெயினை ஃபீல் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு ஒருவேளை எனக்கு அந்த கண்டிஷன் என்னன்னு தெரியல. அப்பதான் ஒரு விஷயத்த சொல்றாங்க, இண்டோலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆலிவாங் என்னதான் வீக்கா இருந்தாலும் அவன் மத்தவங்களோட டாப்புக்கு கிளைம் பண்ணி வந்ததுக்கான மெயினான ரீசன் என்னன்னா, அவளுக்கு கன்னோட ட்ரைனிங் என்டியூர் பண்ற அளவுக்கு ஸ்ட்ரென்த் எங்க இருந்து வந்ததுன்னா அது ஸ்ட்ரென்த்னு சொல்ல முடியுது. இந்த நாய்க்கு வந்து பெயினே ஃபீல் பண்ண முடியுது. நாயின்னு சொல்றதுக்கு காரணம் வந்து இவன் இது வரைக்கும் பண்ண விஷயங்கள்னால தான். ஈலாய் ஜாங்குமே வந்து ஆலிவாங் ஒரு வித்தியாசமான ஆளா தான் தென்பட்டான். ஏன்னா அவனுக்கு பெயின்ன்ற ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணவே முடியல. அப்படிப்பட்ட ஒரு பர்சன் எப்படி டிஃபீட் பண்ண முடியும்? ஈவன் கன் அடிக்கிறான் இல்லையா, அந்த இடத்துல வந்து அவன் செத்து கூட போயிடுவான் போல. ஆனா பெயினை ஃபீல் பண்ணி ஃபியரை ஃபீல் பண்ண மாட்டான். இதனால தான் ஒவ்வொரு ஃபைட்லயும் ஆலிவாங்க பாத்தீங்கன்னா கேனத்தனமா எகிரி குச்சிருப்பாப்ல. அந்த ஜேம்ஸ் வந்தப்ப கூட பாத்தீங்களா எகிரி குச்சிருப்பான். அதுக்கப்புறம் வண்டியில் அடிச்சிருப்பாங்க. அப்ப கூட ஏன் சின்ன தெரியுமா போங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் வந்து அவனுக்கு வந்து பெயினே ஃபீல் பண்ண முடியுது. அதான். சோ இப்போ இந்த ரீசனையும் சொல்றாங்க. என்னன்னா இது எதுக்காக ஹாஸ்டல் எடுத்துட்டு வந்தான், எதுக்காக ஈலாய் ஜாங்கா மாறணும்னு சொல்லிட்டு. ஈலாய் ஜாங் தான் இவன் வந்து ஃபியரை ஃபீல் பண்ண வச்சான ஃபர்ஸ்ட் டைமா. அதான் கண்ணாமூச்சி ஆடுறப்பான் பாத்தீங்களா. அப்ப கூட தான் எல்லாமே முடிஞ்சிடும். ஃபைனலா வந்து இவன் எல்லாரையும் மாட்டி விட்டான்றதை இன்னும் தெரிஞ்ச பிறகு போட்டு அடிப்பாளியா. ஸோ அந்த நேரத்தில் வந்து ஃபியரை ஃபீல் பண்ணுறப்பானா அதை திரும்ப ஃபீல் பண்ணுறதுக்காக தான் வந்து இவ்வளோ மெனக்கெட்டு இருக்காங்க. உங்க கூட ஃபைட் பண்ணி எனக்கு டைம் வேஸ்ட் ஆகுது, ஒழுங்கெங்க ஓடிப்போ, நான் போயிட்டு என் செல்லாக்குட்டி கூட சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலியா பேசிக்கிட்டே இருக்கேன். வாரன் சாடன் செம்ம கடுப்பாய் கத்துறாப்ல. நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இவர் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபைட்டை போட்டு அதுல கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா இவர் ஒரு யூனிக்கான மார்ஷல் ஆர்ட்ஸை உருவாக்கி இருக்கிறாப்ல. அவர் ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் பண்றாருன்றது அவருக்கு தெரியாது. அந்த மார்ஷல் ஆர்ட்ஸோட பேரு ஜீட் குனேடு அப்படின்னு சொல்றாங்க. இதை நான் கேள்விப்பட்டதுல மேபி வந்து இருக்கும் போல. ஏன்னா இந்த உலகத்துல வந்து டிஃபரெண்டான மார்ஷல் ஆர்ட்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. பையன் வந்து வெறும் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் உருவாக்கி வச்சிருக்கான் பாருங்க. அப்ப ஈலை வந்து வாரன் சாடனை கூப்பிடறாப்ல. இதோட நீ நிறுத்திக்கோ, நான் வந்து பாத்துக்கிறேன், நான் இங்க இருக்கிற பசங்களாம் முடிச்சிட்டேன். ஸோ ஆலிவாங் கிட்ட நானே பேசுறேன். ஏன்னா இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சதுக்கான மெயினான ரீசனே அவன் தான். ஸோ அவனை இதை முடிச்சு வைக்கிறேன்ற மாதிரி சொல்லல. ஈலை எப்படி சொல்லிட்டு அவளும் ஆரம்பிக்கிறாப்ல. நான் உங்ககிட்ட சொன்னல நிறைய விஷயங்களை உங்ககிட்ட காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அது என்னட்டதை காமிக்கிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பசங்க, 4-5 கிடையாது, ஒரு 20-30 பசங்களை எடுத்துன்னு இறக்குவாப்ல. இதுதான் ஹாஸ்டலோட வெயிட் பெஸ்ட் ஈலை ஜாங் ரீக்ரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அந்த அனந்த குழந்தைங்களை கடத்திட்டு வந்து அவங்கள ஈலை மாதிரியான லைஃபை வாழ வச்சு அவனை மாதிரி சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த சைக்கோ. அதை பார்த்ததும் இவனுக்கு அப்படியே டென்ஷன் பயங்கரமா ஏறும் மண்டைக்கு. நீ என்னென்ன பண்ணியோ எல்லா விஷயங்களும் இவங்களே செஞ்சு வச்ச ஃபேக்கான பேரண்ட்ஸுக்கு போயிட்டு அடாப்டேஷன் ஆகிறது, அதே மாதிரி ரோட்ல இருக்க வண்டிகள் வந்து திருடுறது, ரெமடி மேலே எகிரி குதிக்கிறது, காசு வாங்குறதுன்னு ஒவ்வொரு விஷயங்களும் நீ வாழ்க்கையை வாழ்ந்த அந்த ஒவ்வொரு விஷயங்களும் இவங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்ச. ஆனா சேடான விஷயம் என்ன தெரியுமா, யாராலுமே அளவுக்கு மாற முடியல. நீ தான் ஒரு கம்ப்ளீட் மாஸ்டர் பீஸ். ஈலா இப்போ விட்டோன்னு வச்சுங்களேன், அந்த வாழை வந்து கொன்றுவான் ஆலிவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கோவத்தை கண்ணில் காட்டுறாங்க. ஆனா அந்த குழந்தைங்களாம் சேர்ந்து ஈலை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ குழந்தை எப்படி திருப்பி அடிப்பான், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா. அவனு கிடையாது, அங்க இருக்கிற எந்த ஒரு பர்சன்ஸாலையும் அப்படி சின்ன பசங்களை அடிக்க முடியாது. ஏன்னா அவனுங்களுக்கு எந்த ஒரு பாவமும் பண்ணாத ஒரு குழந்தைங்க, அவங்க எந்த ஒரு தப்பு செய்யல. இவங்களை வந்து மிரட்டி இந்த மாதிரி பிஹேவ் பண்ண வச்சிருக்காங்க. ஸோ ஃபைட் பண்ணி நம்ம பசங்க எவனுமே வந்து கை வைக்க மாட்டான். அப்புறம் அங்கிள் டூ சொல்லி மற்ற பசங்களை முடிச்சு விட்டுருங்க, ஈலை கிட்ட நான் தனியாக பேசுவோம், யாரும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பசங்க கூட சண்டை போட விட்டுறாப்ல. இந்த ஒஸ்ட் கிரிமினல் ஆர்கனைசேஷன் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, ஆலிவாங் தான் மெயினான ரீசனே. அவன் தான் எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கான். எந்த ஒரு எல்லைக்கும் போய் தனக்கு வேண்டிய விஷயங்களை அடைவேன் அப்படின்னு சுத்திக்கிட்டு இருக்க. அப்படிப்பட்ட பர்சனை டிஃபீட் பண்றதுன்றது இம்பாசிபிளான விஷயமா தான் இருக்குது. ஏன்னா அவனே ஒரு பயங்கரமான சைக்கோ. அந்த ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம ஜிங்ஜாங் இருக்கா இல்லையா, மூஞ்சே மாறி போயிடும். ஏன்னா
ஏனென்றால் அங்கே வேற ஒரு என்ட்ரி வருது, மாஸ் என்ட்ரி. அந்த ஆள் வேற யாரும் கிடையாது, யோஹான் சிங்யோக் தான், காட் டாகோட தலைவன். அவன் நினச்சி இந்த இடத்துக்குள்ள வந்துட்டானா, ஹாஸ்டலோட கதை முடிஞ்சிருந்தது எல்லாருக்குமே தெரியும். ஏதோ ஒரு டெப்ட்டை செட்டில் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்துருப்பாப்ல. அதான் ஜே சொன்னாலே ஒரு ட்ரம் கார்டு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு, ஒருவேளை இவனை பற்றி தான் சொன்னானா என்னன்னு தெரியல. பட் இப்போ ஒட்டுமொத்த ஃபைட்டும் சேஞ்ச் ஆக போகுது. யோஹான் என்ட்ரானா அப்படின்னா நெக்ஸ்ட் எபிசோட் தான் இந்த ஹாஸ்டலோட ஆர்க் வந்து முடியும். ஏன்னா அதில் இன்னும் சில ஃபைட் சீன்ஸ்லாம் இருக்குது அண்ட் இன்னும் சில ஹிஸ்ட்ரிஸ்லாம் வரும். அதை வந்து இந்த எபிசோடுக்குள்ளே எடுத்துகிட்டு வரதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அதை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இதோட முடிச்சுக்கிட்டேன். இந்த எபிசோட் எப்படி மறக்காம கமெண்ட் எடுத்துன்னு சொல்லுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மற்ற சேனலில் 300 சாப்டர்ஸ் பாட்டம் ப்ரோ, சீக்கிரம் போடு ப்ரோன்னு கேட்டிங்க. ஆல்ரெடி கார்பரேட் பேசிடல. ஃபர்ஸ்ட் சேனல் என்ன பண்ணுறது தேர்வு உட்காந்துட்டு இருக்கேன். அதில் மெம்பர் சொல்லி வீடியோ தான் போடணும். செகண்ட் சேனலில் போட்டுட்டு தான் இருக்கேன். பட் இது இன்னும் எத்தனை எபிசோட் என்னால் கண்டினியூ பண்ண முடியும்னு தெரியல. ஏன்னா எதுக்கு பெருசாக சப்போர்ட் இல்லை. ஸோ வேறு ஏதாவது புது மேனுவாக எடுக்கணுன்ற மாதிரியான சிச்சுவேஷனுக்கு தான் நான் தலைப்பட்டிருக்கேன். பார்க்கலாம், லெட்ஸ் சி. ஒரு வேளை இதுக்கப்புறம் ஒரு நல்ல சப்போர்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த லுக்கிசமாக நான் கண்டினியூ பண்ணுவேன். பட் நானும் கிட்டத்தட்ட 200 சாப்டர்ஸ் மேலே போட்டு பார்த்துட்டேன். 1 hour எடிஷனாக என்ன 3 நாளைக்கு ஒரு வாட்டி போட்டுட்ருக்கேன் என்னோட ப்ரைவேட் லைஃப் மேனேஜ் பண்ணிக்கிட்டு. பட் அதுக்கேற்ற சப்போர்ட் இல்லைன்னு நினைக்கிறப்போ இதை கண்டினியூ பண்ணுமான்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடுறேன். சரி விடுங்க, அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை டாடா பை பை. வலிமையாக கைஸ்.